ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா. ஆல்ரெடி நாம வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில 18 கொஸ்டின் வரையும் பார்த்துருக்கோம், 18 வரையும் முடிச்சிருக்கோம். 19th கொஸ்டின் எடுத்துக்கோங்க. A rectangular parallel piped is measured as 1 centimeter into 1 centimeter into 100 centimeter. If its specific resistance is 3 into 10 power minus 7 ohm meter, then resistance between its two opposite rectangular faces will be dash into 10 power minus 7 ohm. இந்த ரெக்டாங்குலர் பேரலல் பைப்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னா ஒரு கியூபாய்டு வரையணும், ஆனா ஒரு மாதிரி சாய்வா வரையணும். சாய்வா தான் வரைஞ்சாகணும்னு அவசியம் இல்லை, நேரா கூட வரைஞ்சிக்கலாம். நான் சாய்வா வரைஞ்சாலும் நேரா வரைஞ்சாலும் டைமென்ஷன் மாற போறது இல்லை. நான் ஒரு கியூபாய்டு வரைகிறேன். நான் ரெக்டாங்குலர் ஷேப்ல வரையாம ஸ்கொயர் ஷேப்ல வரைகிறேன். எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். இந்த ரெண்டு ஃபேஸுக்கு அக்ராஸா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த ஃபேஸஸ்க்கு அக்ராஸ், ஆப்போசிட் ஃபேஸஸ்க்கு அக்ராஸா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த ஃபேஸஸ்க்கு அக்ராஸா கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அங்க இருந்து நீ ஒரு டெர்மினல் வர மாதிரி பண்ணி கம்ஃபர்டபிலிட்டி காண்டி. அப்புறம் இவங்க டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களா, 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த லென்த் வந்து 1 சென்டிமீட்டர், இந்த லென்த் 1 சென்டிமீட்டர். அதாவது இது லென்த், இது பிரெத்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஹைட் வந்து எவ்வளவு, 100 சென்டிமீட்டர். நீ இந்த ஆர்டர்ல தான் சூஸ் பண்ணணும் டைமென்ஷன்ஸ். அப்படின்னா அவங்க 1 into 1 into 100 சொல்றாங்க, A into B into C, இதான் ஆர்டர். இந்த ஆர்டர்ல தான் நீ எப்பயுமே என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணணும். ஆர்டர் என்னன்னா லென்த், பிரெத், ஹைட். ஓகே, இதனா நீ வந்து ஹைட்னா எப்பயும் பெரிய நம்பரா இருக்கணும், லென்த்னா சின்ன நம்பரா இருக்கணும், பிரெத்னா ரொம்ப சின்ன நம்பரா இருக்கணும். நீனா ப்ரீ டிஃபைன்டா ஒரு நம்பர் லாஜிக் எடுக்கலாம் கூடாது. அவங்க என்ன நம்பர் சொல்லியிருந்தாலும் அந்த நம்பரை நீ இந்த ஆர்டர்ல தான் எடுத்துட்டு இருக்கணும். இப்ப கேட்டிருக்கிறது ரொம்ப சாதாரணமான டிமாண்ட் தான். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ், லென்த், நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா R is equal to rho L by A. ரோனா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். அது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 3.7 into 10 power minus 7 ஓம் மீட்டர்னு இருக்கு, அதை எழுதிட்டாங்க. இப்ப லென்த் வேணும். லென்த்ங்கிறது இந்த சைடு 1 சென்டிமீட்டர். லென்த்ங்கிறது என்ன அப்படின்னா எந்த ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸா நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, எந்த ரெண்டு ஃபேஸஸ்க்கு அக்ராஸா ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, இதுக்கும் தானே ஆப்போசிட் ஃபேஸஸ் தானே. அப்படின்னா இதுதான் லென்த் தான். நீ இங்கிட்டும் டெர்மினல் போட்டிருக்கேன்னா பிட்வீன்ல என்ன கேப் இருக்கோ அதுதான் லென்த்னு அர்த்தம். அப்ப லென்த் வந்து 1 சென்டிமீட்டர். அடுத்து ஏரியா வேணும். நீ ஸ்கொயர், ரெக்டாங்கிள்லாம் ஏரியாவுக்கு ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஃபார்முலா வச்சிருப்பா, அதை அப்படியே அவசரமா எழுதிடாது. ஏரியானா ரெசிஸ்டன்ஸ் டிசைன்ல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அப்ப ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன, இதை நீ லென்த்னு சொல்லிட்டேன்னா இதான் கிராஸ் செக்ஷன். கிராஸ் செக்ஷன்ல யாருப்பா இருக்காங்க, 1 சென்டிமீட்டரும் 100 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இந்த ஏரியா இருக்கு. அப்படி கவனமா யோசிச்சுப்போம். ஸோ 1 சென்டிமீட்டர் இன்டூ 100 சென்டிமீட்டர். புரியுதா? ஏரியா போடுற இடத்துல கவனமா இருக்கும். சில நேரத்துல 3 நம்பருமே வேற நம்பரா இருக்கும், பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. முதல்ல டயக்ராம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னன்னு யோசிச்சு கரெக்டா போடு. எந்த ஃபேஸஸ்க்கு அக்ராஸா ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாரு. அப்ப அந்த ஃபேஸஸ்க்கு அக்ராஸா உள்ள கேப் தான் லென்த். மிச்ச ரெண்டு பேராமீட்டர் ஏரியால பிளே ஆகும், ரெசிஸ்டன்ஸ். ஸோ சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துடும். 100 into 10 power minus 2 கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் 3.7 into 10 power minus 7. சிம்பிள், பட் அது தெரிஞ்சு. பேரலல் பைப்னா ஒன்றும் கிடையாது. ஒரு கியூபாய்ட் மாதிரியான ஸ்ட்ரக்சர், இந்த பார் மேக்னெட் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் சாய்வா வரைஞ்சோம்னா அந்த பேரலல் பைப் டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். சாய்வா தான் வரையணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். எனக்கு வரைய தெரியல, அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா இப்படி வரைஞ்சிருக்கேன், பார்க்க கியூப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஓகே, நான் வரைகிறப்ப இன்னும் அந்த டைமென்ஷன்ஸ் 1, 100 எப்படி இருக்கும் யோசிச்சு அந்த அளவுக்கு நீங்களும் அதெல்லாம் போட்டு கூட என்ன பண்ணலாம், வரையலாம். பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்ம ஒன்றும் அப்படி வரையணுங்கிற அவசியம் இல்லை. கான்செப்டை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ராட் இருக்கு,
இதோட ரெசிஸ்டன்ஸ் கேட்கறாங்க பிட்வீன் தீஸ் டூ ஃபேஸஸ் அப்படின்னா அப்ப இதுதான் என்னது லென்த். அப்ப ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சிலிண்டர் மாதிரி சாரி சர்க்கிள் மாதிரி இருக்கு. அப்ப πr ஸ்கொயர் நீ போடுற மாதிரி. ஓகே தானே? அப்ப யோசிக்கணும். இப்ப இது அப்படியே ஒரு பார் மேக்னெட் மாதிரி இருக்குன்னா அப்ப ஏரியா என்ன போகணும்? ஸ்கொயர் மாதிரி இருக்கும் இல்ல ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும் இல்ல அந்த மாதிரி ஏரியா போடணும். அப்படிதான் இது நடந்தது. நிறைய பேர் ஏரியானாவே πr ஸ்கொயர்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்படியும் கிடையாது. கிராஸ் செக்ஷனல் ஏரியானா நான் ரெகுலர் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். ஏரியா வரப்போ மட்டும் அது ஏரியானா என்ன ஏரியா? கிராஸ் செக்ஷனல் ஏரியாவா ஆக்குபைடு ஏரியாவா அந்த மாதிரிலாம் யோசிச்சு போட சொல்லியிருக்கேன். சில இடங்கள்ல ஆக்குபைடு ஏரியாவும் ஆக்குபைடு ஏரியானா அப்ப நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து எவ்வளவு ஏரியாவை கவர் பண்றோம் உட்கார்றதுக்கு அப்படிங்கிற ஏரியா. இப்ப இந்த ரூமுக்குலாம் ஆக்குபைடு ஏரியா தான். லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்றதுன்னா அதான் ஆக்குபைடு ஏரியா. ஹைட் ரிலேட்டடா இருக்கிறது நமக்கு ஏரியால பெருசா என்ன ஆகுதுன்னா கான்ட்ரிபியூட் ஆகும். அதனால எங்கேயாவது இருக்கும் ஹைட் ஆயிருக்கு. எப்படி இங்க வந்து கிராஸ் செக்ஷன். அதனால கவனமா இருக்கும் ஏரியா விஷயத்துல கேர்ஃபுல்லா. மற்றபடி இந்த ப்ராப்ளம் சிம்பிள் தான். டிக் பண்ணிருங்க. 28th கொஸ்டின் இந்த மாதிரி டயக்ராம் நான் நோட்ஸ்ல போடல. நீ அதுக்கப்புறம் எந்தெந்த கொஸ்டினுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா கீ பாயிண்ட்ஸ் வேணுமோ திருப்பி ரெக்கார்டட் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க கீ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கங்க. இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேன் நான். இப்ப கவனி. கொஸ்டின் நம்பர் 20. The current flowing through a conductor connected across a source is 2 ampere and 1.2 ampere at 0 degrees Celsius and 100 degrees Celsius respectively. The current flowing through the conductor at 50 degrees Celsius will be dash into 10 power 2 milliampere அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின் பாருங்க. கரண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவு 100 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவுன்னு கொடுத்துட்டு 50 டிகிரி செல்சியஸ்ல என்ன கரண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லா டைமும் ஒரே பேட்டரி ஆஃபர் பண்ற மாதிரிதான் கொஸ்டின்ல இன்டைரக்டா இருக்கு. பேட்டரிய மாத்துங்க அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க சொல்லவே இல்லை. கரெக்ட் தானே? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும்னா நீ பேட்டரி அந்த சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணி ஆகணும். பேட்டரியோட வேல்யூ கொடுக்கல ஆனா மாத்தி மாத்தி வருது அப்படின்னு சொல்லவும் இல்லை. அப்ப வி வந்து சேம். விக்கும் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி என்னன்னா I into R. அப்ப V is equal to IR. attempt 1 current 2 ampere resistance வந்து தெரியாது அது R0 போடும். R0 resistance of that conductor at 0 degree Celsius. attempt 2 V தெரியாது current 1.2 ampere resistance வந்து நான் R னு போட்டுக்கிறேன். இந்த Rங்கிறது resistance of that conductor at 100 degree Celsius. attempt 3 V தெரியாது கரண்ட்டும் தெரியாது ரெசிஸ்டன்ஸ் ஆர் டேஷ் போடும். ஆர் டேஷ்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சேம் கண்டக்டர் அட் 50 டிகிரி செல்சியஸ். நாம ஆல்ரெடி தெளிவா என்ன பண்ணிருக்கோம்னா லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ரெசிஸ்டன்ஸுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஃபார் கண்டக்டர் இன்சுலேட்டர் செமிகண்டக்டர் ரெகுலர் கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த ஜேஇ டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அதுல டீடைல்டா திருப்பி நான் என்ன பண்ணேன்னா சொல்லியிருந்தேன். அதுதான் க்ளூ. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் அதிகமாகும். யாருக்கு? கண்டக்டருக்கு. அப்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சுன்னா அதிகமாகும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எது ஃபார்முலா? நான் என்னோட நோட்ஸ்ல ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பேன். RT is equal to R0 into 1 plus alpha T. இதுதான் கரெக்ட். இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணுங்க. என்ட்ரன்ஸ் போர்டு எக்ஸாம்னா இதை மாடிஃபை பண்ணி ஒரு புக்ல ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை யூஸ் நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்முலா செட் ஆகாது, தப்பு. இந்த ரெண்டு ஃபார்முலால எதை யூஸ் பண்றதுங்கிற கன்ஃபியூஷன் கொஸ்டின் செட்டருக்கு எப்பயுமே இருக்கு. ஜேயில கேட்டு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். நான் நோட்ஸ்ல இதான் எழுதிருக்கேன். இப்ப இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணனா இந்த கொஸ்டின் ஆன்சர் வரும். அப்பன்னா நான் எழுதுனது கரெக்ட்னு தான் அர்த்தம். அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ஆர்டிக்கு பதில் நான் என்ன பண்றேன்னா ஆர்னு எழுதுறேன். R0ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ் 1 பிளஸ் ஆல்பா ரீடைன். Tங்கிறது என்ன அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். அடுத்த சிச்சுவேஷன் RTக்கு பதில் R டேஷ்னு எழுதுறாங்க. R0ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். Tக்கு பதில் 50 டிகிரி செல்சியஸ். லாஜிக் புரியுதா? R0ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். அதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன். இந்த இடத்துல R போட்டிருக்கேன். இது எப்போ உள்ள கரண்ட்பா? டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் தான் உள்ள போற கரண்ட். அப்படின்னா நான் R போடுறப்ப டெம்பரேச்சர்
இந்த இடத்துல நான் ஆர் டேஷ்னு போட்டிருக்கேன். ஆர் டேஷ்ங்கிறது என்னப்பா, 50 டிகிரி செல்சியஸ்ல உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அப்போ 50 டிகிரி செல்சியஸ்ல உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆர் டேஷ். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணுவேன், இதுல ஒரு 3 ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதுல ஒரு 2 ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்கணும். பொறுமையா கரெக்டா ஹேண்டில் பண்ணி I50. ஓகே, இதுல முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப் எழுதணும். இதுக்கு நம்ம மூளை வேலை செய்யணும். இது எழுதிடுவோம். ஏன்னா டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வரதுனால இது எழுதிடுவோம். அதுல டவுட் வரும், எப்படா கரண்ட் எழுதுறது, வி ரிலேட்டடா டவுட் வரும். வி கொடுக்கல, ஆனா வி மாறுதுன்னு சொல்லல, அது கரெக்டான ஒரு ட்ரிகர் ஆகும். இதெல்லாம் தான் இதுல இருக்கிற சின்ன சின்ன சேலஞ்ச். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஃபார்முலா தான் செட் ஆகுதுன்னு நான் சொன்னது இப்ப ப்ரூவன் ஆயிடுச்சு. நான் இங்க சொல்லியிருப்போம், ஸ்கூல்ல எல்லாம் இந்த ஃபார்முலா எடுத்திருக்க மாட்டாங்க, இன்னொன்னு எடுத்தா டீல் பண்ணிருப்பாங்க. நான் சொன்னது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப சால்வ் பண்ணுவோம். எப்படின்னா இந்த ரெண்டு வியும் ஈக்குவேட் பண்ணும். அப்ப 2R0 is equal to 1.2 R0. 2R0 ரீடைன் பண்றேன், 1.2 ரீடைன் பண்றேன், ஆறுக்கு பதில் இதை ஃபில் பண்றேன். R0 into 1 plus alpha into 100. R0 காலி, 1.2 கீழே கொண்டு வந்தா 2 by 1.2 is equal to 1 plus alpha into 100. இந்த 1 இங்கிட்டு கொண்டு வாங்க, அப்ப மைனஸ் 1 வந்துடும். 2ஐயும் 1.2ஐயும் 4ஆல கேன்சல் பண்ணா 5/3 வரும், is equal to alpha into 100. கிராஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 2/3 is equal to alpha into 100 வந்துடும். ஆல்பா கண்டுபிடிச்சா 2/300 வரும். இந்த ஆல்பாவை கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்ப R dash resistance at 50 degree Celsius of that conductor is equal to R0 into 1 plus alpha க்கு பதில் 2/300 into 50. 300 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா 6 times 2 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3. இப்ப கிராஸ் பண்ணா R0 into 4/3. R0 into 4/3 தான் R dash இதுல போடுங்க. அதே நேரத்துல இதையும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும், 2 into R0 is equal to I50 into R dash. R dash பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், R0 into 4/3. இப்ப R0 கேன்சல், 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணா 2 ஆயிடும். கிராஸ் பண்ணா 3/2 is equal to I50 வரும். அப்ப I50 is equal to 1.5. நாளைக்கு இந்த கொஸ்டின் நீ பாக்குற பேனா வந்து இப்படி கண்ணாபுன்னு எழுதிட்டு இருக்க, ஸ்பெக் ஆகும், சொல்யூஷன் பார்ப்போம், புரிஞ்சிடும், அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். எக்ஸாம் ஸ்பெக் ஆகும். கொஞ்சம் நம்ம ரொட்டீன் ஸ்டைல்ல ஒரு கொஸ்டின் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தள்ளி வச்சு அதை 1க்கு 2 தடவை என்ன பண்ணுவோம், மற்றபடி சால்விங் உன்னோட சாய்ஸ். நீ எதுல இருந்து எதை கண்டுபிடிக்கிற, எப்படி சுத்துற, ஈஸியா வரியா இல்ல இன்னும் சுத்தி வரியாங்கிறதுலாம் உன்னோட சாய்ஸ். இருக்கிற 5 ஈக்குவேஷனையும் எப்படியாவது சால்வ் பண்ணி என்ன பண்ணும், எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ 1 by 1 கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. இங்க நம்பரும் இருக்கு, சிம்பிள் இருக்கு. கரண்ட் எல்லாம் நம்பர்ல இருக்கு, வேற எல்லாமே சிம்பிளா இருக்கு. கவனமா இருக்கு. இப்ப கண்டக்டர்னு சொல்றதுனால இங்க பிளஸ் ஆல்பா இந்த ஃபார்முலா. இதே இன்சுலேட்டர் ஆர் செமிகண்டக்டர்னா என்ன ஆகும்னா மைனஸ் ஆல்பா வரும். ஆனா அந்த மாதிரி இன்சுலேட்டர் செமிகண்டக்டர் அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி இதுவரையும் என்ன ப்ராப்ளம் வந்ததுல. ஈவன் செமிகண்டக்டர் டைட்டுக்குள்ளேயே போனா கூட டெம்பரேச்சர் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும், குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், அப்படிதான் அந்த ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்னா போன கிளாஸ்ல பார்த்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அகைன் டீடைலா சொல்லியிருந்தேன். அததான் பெருசா ஹைலைட் பண்றாங்க தவிர இதுக்குள்ள பெருசா போறது இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னதான், இதுவா இன்னொரு ஃபார்முலா அதனால போறது இல்லை. ப்ராபப்ளி இந்த கொஸ்டின் செட்டர் வந்து என்னோட ஸ்டைல ஃபாலோ பண்ணிருப்பான், இல்ல நான் அவனோட ஸ்டைல ஃபாலோ பண்ணிருப்பான். இந்த ஃபார்முலா டிக் பண்ணிருக்கேன். 20 ஓவர் இம்பார்ட்டன்ட் போட்டுருங்க. ஏன் இம்பார்ட்டன்ட்னா நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும், கண்டுபிடிக்கிறப்ப டவுட் வரும், ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். Next 21. A hollow cylindrical conductor has length of 3.14 meter while its inner and outer diameters are 4 millimeter and 8 millimeter respectively. The resistance of the conductor is 10 n into 10 power minus 3 ohm.
The resistivity of the material is 2.4 into 10 power minus 8 ohm meter. The value of N is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஹாலோ சிலிண்டரிக்கல் கண்டக்டரோட லென்த் கொடுத்துருக்காங்க. ஹாலோ அப்படிங்கிறதுனால உள்ள எப்படி இருக்குன்னா எம்டியா இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு ரேடியஸும் வெளியே ஒரு ரேடியஸும் என்ன ஆகும், அந்த சிலிண்டருக்கு ஃபார்ம் ஆகும். ரேடியஸ் கொடுக்காம டயாமீட்டர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூல என்னன்னு ஒரு டேட்டாவை மிஸ் பண்ணி அந்த என் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸோட டிசைன் ஃபார்முலா நம்மளுக்கு நல்லா தெரியும். R is equal to OL/A. நாம கரெக்டா லென்த் ஏரியாவை ஃபில் பண்ணா போதும். இதுல சொதப்பிடக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அந்த என்டையர் சிலிண்டரோட லென்த்தை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். ஏரியா வரப்ப நீங்க என்ன பண்ணலாம், கிராஸ் செக்ஷனல் ஏரியா போடும். ஸோ அப்ப நான் சிலிண்டர் இப்படி வரைகிறேன். இது ஹாலோ சிலிண்டர். அப்ப இந்த மாதிரி கரெக்ட் தானே. இதுல இன்னர் டயாமீட்டர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 4 மில்லிமீட்டர். டயாமீட்டர் 4 மில்லிமீட்டர்னா ரேடியஸ் 2 மில்லிமீட்டர். அவுட்டர் ரேடியஸ் டயாமீட்டர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 8 மில்லிமீட்டர். 8 மில்லிமீட்டர்னா உனக்கு ரேடியஸ் என்ன ஆயிருக்கும், 4 மில்லிமீட்டர். சிலிண்டரோட லென்த் வந்து 3.14 சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம டேட்டா ஃபில் பண்ணுவோம். கவனமா பாருங்க. ரோ ரீடைன், எல் ரீடைன், ஏரியாவுக்கு பதில் πr² மைனஸ் πr². ஏரியானா கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அதான் கிராஸ் செக்ஷனல் ஏரியானா என்ன அப்படின்னா சிலிண்டருக்கு சர்க்கிள் பண்ணும். அப்ப அவுட்டரோட ஏரியா மைனஸ் இன்னொரு ஏரியா போட்டா இந்த ஏரியா. ஏன்னா நீ அவசரத்துல என்ன பண்ணிடுவோம்னா π into R2 minus R1 whole square இருக்கு. தப்பு. ஏரியானா என்ன, கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அதுல எவ்வளவு ஏரியா இருக்கு நீ செக் பண்ணணும். அப்ப ஹாலோ சிலிண்டர்ல உனக்கு சிலிண்டர் மட்டும்தான் ஏரியா. ஹாலோ வந்து ஏரியால கவுண்டபிளா வராது. அப்ப அவுட்டர் ஏரியாவையும் சிலிண்டரோட இன்னர் ஏரியாவையும் கன்சிடர் அந்த சிலிண்டர் இருக்கிற திக்னஸ் ஏரியா என்ன ஆயிருக்கும் அவனுக்கு கிடைக்கும். இப்படிதான் பண்ணணும். இப்ப இதுல பையன் வெளியே இப்ப பொறுமையா டேட்டா ஃபில் பண்ண ஆன்சர். ரோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. எவ்வளவு சொல்லியிருக்காங்க ரோ 2.4 into 10 power minus 8. லென்த் 3.14. பையோட வேல்யூ 3.14. அவுட்டர் ரேடியஸ் வந்து 4 மில்லிமீட்டர். 4 மில்லிமீட்டர் மீட்டரா மாத்தினா 4 into 10 power minus 3. அதை ஸ்கொயர் பண்ணா உனக்கு என்ன ஆயிருக்குன்னா 16 into 10 power minus 6 வந்துடும். மைனஸ் இன்னர் ரேடியஸ் வந்து 2 மில்லிமீட்டர். 2 மில்லிமீட்டர் மீட்டரா மாத்தினா உனக்கு என்ன ஆயிருக்குன்னா 4 மில்லிமீட்டர் ஸ்கொயர் வரும். அதை மீட்டர் ஸ்கொயரா மாத்திக்கோங்க. அப்போ 4 into 10 power minus is equal to resistance. அதுவும் கொஸ்டின்ல ஆஃபர் பண்ணிருக்காங்க. எவ்வளவுன்னா n into 10 power minus 3. இப்ப இந்த 3.14 3.14 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப n into 10 power minus 3 is equal to 2.4 into 10 power minus 8. இதுல இருந்து இதை கழிச்சா எவ்வளவு வரும், 12 வந்துடும். into 10 power minus 6 அதை மேல கொண்டு போயிட்டா 10 power plus 6. இப்ப நீ பொறுமையா சால்வ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், n எடுத்து இந்த 10 power minus 3 கீழே கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணி n எடுத்து அது ஒண்ணு. இங்க ஒன்னே ஒண்ணுதான் ட்விஸ்ட். இதான் அகைன் இந்த கொஸ்டினை பார்ப்பேன், ஏரியா ஃபார்முலா பார்ப்பேன், ஓகேன்னு மைண்ட் செட் சொல்லிடும், போயிடுவேன். எக்ஸாம்ல என்ன பண்ணிடுவோம்னா இப்படி தப்பா எழுதுவோம், π into R2 minus R1 whole square. இப்படி நீ தப்பு பண்ணா ஒரு ஆன்சர் வரும்ல. அது கண்டிப்பா இது ஆப்ஷன் பேஸ்டு கொஸ்டின் கிடையாது, நியூமரிக்கல் டைப் கொஸ்டின். மேபி ஆப்ஷன் பேஸ்டு கொஸ்டின்னா இது தப்பு பண்ணா ஒரு ஆன்சர் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா புரியும். நியூமரிக் டைப்ல ஒரு அட்வான்டேஜ், அது ஒரு நம்பரா தானே வரும். நம்பரா வரணுங்கிறதுனால இந்த லென்த்தும் 3.14 பையன் கேன்சல் ஆகிற மாதிரி நம்பர். ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்காது, நம்ம பொறுமையா உட்காந்து கேன்சல் பண்ற மாதிரி ஒரு. இந்த நியூமரிக் டைப்ல தான் அந்த கேன்சல் சால்விங் வந்து ஈஸியா இருக்கும். பட் அவங்க கேட்டிருக்கிற அந்த ஃபார்மட்ல நம்ம எடுக்கணும். அவங்க திடீர்னு மில்லி ஆம்பியர்ல கேட்பாங்க கரண்ட்னா, திடீர்னு ஆம்பியர்ல கேட்பாங்க. அவங்க என்ன ஃபார்மட் கேட்கறாங்களோ அதுக்கு மாத்தணும். அந்த கன்வர்ஷன் வந்து கரெக்டா ஃபிளெக்சிபிளா வச்சுக்கணும். நான் டீச் பண்ணிருக்கேன். ஸோ 21 மூவ்மெண்ட் 22 இருக்கு. If a copper wire is stretched to increase its length by 20%, the percentage increase in resistance of the wire is dash percentage. அதாவது வயரை பிடிச்சி இழுத்துட்டாங்க, அதோட லென்த் வந்து 20% ரைஸ் ஆயிடுச்சு. அப்ப ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு ரைஸ் ஆகுதுன்னு கேட்கிறாங்க. பிடிச்சி இழுத்துட்டாங்க, கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா புது ரெசிஸ்டன்ஸ். இப்ப இதான் ஒயரு,
இதை பிடிச்சி இழுத்தாச்சு. இழுத்ததுக்கு அப்புறம் வர அந்த புது ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்கு ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணலாம், ஷார்ட்கட் ஃபார்முலாவும் ஃபாலோ பண்ணலாம். போன கிளாஸ்லயே ஒரு ப்ராப்ளம் 3 ஸ்டைல உனக்கு நடத்தி காமிச்சேன். என்னதான் நான் மல்டி ஸ்டைல நடத்தினாலும் ஷார்ட்கட் தான் எனக்கு டைமை நம்மளுக்கு சேவ் பண்ணும். இந்த ப்ராப்ளம் ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு, கம்ப்ரஸ் பண்ணியாச்சு, உருக்கி ஜிப் பண்ணிட்டேன், இழுத்துட்டேன், இப்படியெல்லாம் எப்ப சொன்னாலும் புது ரெசிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பழைய ரெசிஸ்டன்ஸ் இன்டு என் ஸ்கொயர். எண்ணுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்னு ஃபைனல் லென்த் பை இனிஷியல் லென்த், இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா இனிஷியல் ஏரியா பை ஃபைனல் ஏரியா. ஏரியா கிவன் டேட்டால மோஸ்ட்லி இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா லென்த்தை மெஷர் பண்றது ஈஸி, ஏரியாவை மெஷர் பண்றது கஷ்டம். அதனால ஏரியா மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க, லென்த் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப இனிஷியல் லென்த் நான் என்னன்னு போட்டுருந்தேன், எனக்கு ஃபைனல் லென்த் வேணும். ஃபைனல் லென்த் நம்மளுக்கு டைரக்டா ஆஃபர் ஆகல. ஃபைனல் லென்த் என்ன இருக்கு அப்படின்னா பெர்சன்டேஜ்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பெர்சன்டேஜ்ல இருந்து நார்மலுக்கு மாத்தணும். பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20%. பெர்சன்டேஜ்ல எப்போ ஒரு டேட்டா கொடுத்திருந்தாலும் நீ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஒரு ஃபார்மட் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்மட்? முதல்ல பிராக்கெட் போட்டு இன்டூ 100 போட்டுங்க, கீழே ஒரிஜினல் எழுதணும். மேல இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ் எழுதணும், டிக்ரீஸ்னா டிக்ரீஸ் எழுதணும். பெர்சன்டேஜ்ல எப்ப மேல டேட்டா எழுதினாலும் பாசிட்டிவா இருக்கும். அப்ப யார் கிரேட்டர் யார் லெஸ்ஸர்னு யோசிச்சு எழுதணும். இன்க்ரீஸ்னா என்ன பார்ப்போம், இனிஷியலோட ஃபைனல் தான் கிரேட்டரா இருக்கும். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எல்ஐன்னு போட்டுறாது, எல்ஐயும் எல்லும் ஒண்ணுதான். அதனால கரெக்டான சிம்பிள் ஃபாலோ பண்ணு. இதையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு 0.2 வரும். கிராஸ் பண்ணா 0.2 L is equal to ஃபைனல் லென்த் மைனஸ் எல்னு வரும். இதுல இருந்து ஃபைனல் லென்த் கண்டுபிடிச்சா 1.2 L வரும். ஃபைனல் லென்த் 1.2 L நீங்க போட்டோம்னா n will become as 1.2. n will become as 1.2 அப்படின்னா ஒயரை புடிச்சு இழுத்ததுக்கு அப்புறம் வர புது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பழைய ரெசிஸ்டன்ஸ் இன்டூ 1.2 ஹோல் ஸ்கொயர் வரும். 1.2 ஹோல் ஸ்கொயர்னா 1.44 R. பட் அவங்க இப்படி கேட்கல, பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பழைய ரெசிஸ்டன்ஸ் ஆறு, புது ரெசிஸ்டன்ஸ் 1.44 R. அப்ப பழைய ரெசிஸ்டன்ஸோட புது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னா ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்ம பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ்ல எந்த டேட்டா கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணுங்க, இன்டூ 100 போட்டுருங்க. கீழே என்ன பண்ணுங்கன்னா ஒரிஜினல் எழுதுங்க. ஒரிஜினல்ங்கிறது பழைய ரெசிஸ்டன்ஸ் ஆர், மேல இன்க்ரீஸ் ஆன ரெசிஸ்டன்ஸ் எழுதணும். இன்க்ரீஸ்னா ஃபைனலா ஜாஸ்தியா இருக்கும், இனிஷியலா கம்மியா இருக்கும். ஃபைனல் ரெசிஸ்டன்ஸுக்கு நாம எடுத்திருக்கிற சிம்பிள் ஆர் டேஷ், இனிஷியல் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆறு. ஆர் டேஷோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 1.44 R மைனஸ் ஆர் பை ஆர் இன்டூ 100. இப்ப எல்லாத்துலயும் ஆர் காமன் கேன்சல் ஆயிடும். 1.44 மைனஸ் 1 அப்படின்னா 0.44 வரும். இன்டூ 100 போட்டா 44%. இப்ப இந்த பெர்சன்டேஜ் ஃபார்மட்லாம் இருக்குல்ல, இந்த ஃபார்மட்லாம் இல்லாம நான் வேகமா பண்ணிடுவேன். இன்க்ரீஸுக்கு பண்ற அந்த ஸ்பீடு இதே கொஸ்டின்ல டிக்ரீஸ்னு வந்தா பண்ண முடியாது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடும். அப்ப டிக்ரீஸ் வரப்போலாம் ஃபார்மட், இன்க்ரீஸ் வரப்போலாம் வேகமா பண்றதுக்கு மெத்தடை மாத்திக்கிட்டே இருக்கணும். பெர்சன்டேஜ்ல டேட்டா கொடுத்தாவோ கேட்டாவோ அந்த ஃபார்மட்ல எழுதிட்டோம்னா எப்பயுமே நான் தப்புறாங்க. அதனால பெஸ்ட் ஃபார்மட் பேரு. நான் ஃபார்மட் எனக்கு நல்லா தெரிஞ்சாலும் ஃபார்மட் எழுதிதான் கை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படி போயிடும். டைமும் நிறைய செய்வாங்க. இல்லைன்னா நம்ம எதிர்த்த ரைட்டா ராங்கானு வெரிஃபை பண்ணிட்டு இருக்கணும். ஃபார்மட் படி எழுதுனா அதுவாவே கரெக்டா என்ன டிக் பண்ணிடு. 22 ஓவர். அடுத்து 23 எடு. In the given circuit, the equivalent resistance between the terminal A and B is dash ohm. அவங்க ஒரு நெட்வொர்க் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை வரைஞ்சிடறேன். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இதுல இருக்கு. இது 6 ohm, 4 ohm, 2 ohm, 2 ohm, 3 ohm, 2 ohm, 6 ohm. அப்புறம் இது இல்ல ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஒரு ஒயர் மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. இது ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க.
ஷார்ட் சர்க்கியூட் வெறும் ஒயர் இருக்குன்னா அந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஜீரோன்னு அர்த்தம். அப்ப இந்த ஒயர்ல எவ்வளவு கரண்ட் போகும்னா ஓம்ஸ்ல அப்படி கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் ஜீரோங்கிறதுனால இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போகும். இப்ப ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பினா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க இருந்து தான் கரண்ட் வருதுன்னு அர்த்தம். இங்க இருந்து வந்த கரண்ட் இங்க வந்து பிரியும், திருப்பி இங்க வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா மூணா பிரியணும். இதான் லாஜிக். ஆனா இந்த ஒயர் வழியா இன்ஃபினிட்டி அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போகணும். இன்ஃபினிட்டி அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போய் மிச்சம் இருந்தாதான் இதுக்குள்ளயும் இதுக்குள்ளயும் போகும். இன்ஃபினிட்டிங்கிறது அன்டிஃபைன்ட். அப்ப வர்ற கரண்ட் எல்லாம் எது வழியா போகும்? ஒயர் வழியா தான் போகும். அப்ப இதுல போற கரண்ட் இதுல போற கரண்ட் எவ்வளவுனா 0 ஆம்பியரா இருக்கும். நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லாஜிக் என்ன சொல்லுது? ஒரு ஆம் வழியா போற கரண்ட் 0னா அந்த ஆம தடையுமே தெரியாம என்ன பண்ணிடலாம்னா அழிச்சிடலாம்னு சொல்லுது. அப்ப நீங்க இதை தடையுமே தெரியாம அழிச்சிருக்கீங்க. அப்படி அழிச்சிட்டா உங்களுக்கு நெட்வொர்க் எப்படி மாறும்னா இந்த 2 ஓம் டிஸ்டர்ப் ஆகல, இந்த 2 ஓம் டிஸ்டர்ப் ஆகல, இந்த 6 ஓம் டிஸ்டர்ப் ஆகல, அதுக்கப்புறம் இந்த 2 ஓம் டிஸ்டர்ப் ஆகல, இது அழிஞ்சிரும், இது அழிஞ்சிரும். அந்த ஒயர் அப்படி இது வந்து ஆத்தன்டிகேட்டடா டெக்னிக்கலா போறது. லாஜிக்கலா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒயர் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குன்னா அதுக்கு பேரலா இருக்கவங்க வேலை செய்ய மாட்டாங்க. டெலிட் பண்ணிடலாம். அப்ப இந்த ஒயருக்கு பேரலா இந்த பக்கமும் இருக்கு, இந்த பக்கமும். நம்ம மைண்ட் செட் என்ன பண்ணா இந்த பக்கம் டெலிட் பண்ணும், இதை டெலிட் பண்ணணும். அந்த மாதிரி யோசிப்பேன். நீ எல்லா பக்கமும் பேரல் எக்ஸாக்ட் பேரல் பண்ணணும். இப்ப இந்த 4 6 ஆட் பண்ணா 10 ஆயிருமா? ஏன்னா அது ரெண்டு சீரீஸ்ல இருக்கு. அந்த 10 இந்த ஒயருக்கு பேரலா இருக்கு, இந்த 2 ஒயருக்கு பேரலா இருக்கு. அப்ப நீ டபுள் சைடு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கணும். அதுதான். அதாவது பேரலா இருக்கிறவங்க நீ அழிச்சிடலாம். அழிச்சுட்டா இது ஒரு நார்மல் கொஸ்டினா மாறிடும். பாருங்க, இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் பேரலா இருக்கு. எப்படி நீங்க ப்ரொசீஜர் பேரல் நான் ஈஸியா சொல்றேன், உங்களுக்கு அன்ஈஸியா இருந்ததுன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பினா ஏல இருந்தா கரண்ட் வரும். வந்த கரண்ட் ரெண்டா பிரியும். கரண்ட் ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னா பேரலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகணும் பாருங்க. ஆகுது. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கும் பிகினிங் ஒரே இடத்துல இருக்கு, எண்டும் ஒரே இடத்துல. இந்த 2 ஓமுக்கு எண்ட் இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது உண்மை கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு இங்க ஜாயின் பண்ணிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர் சிஏல எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்ப பேரலுக்கான ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டாரும் பேரலா இருக்கு. 2 பேரல் பண்ணா 1 ஓம் ஆயிடும். அப்ப அடுத்த நெட்வொர்க் எனக்கு என்ன ஆகும்? 2 ஓம் 1 ஓம். இது 1 ஓம். இந்த 6 ஓம் நான் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படி இருக்கு. இது திருப்பி முதல்ல இருந்து யோசிங்க. இங்க ஏல இருந்து கரண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 2 சர்க்யூட் ஒரே கரண்ட் தான். ஒரே கரண்ட் ஃபார்முலா சீரிஸ். சீரிஸ்ல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆக்சுவலா 2 + 1 + 6 அப்படின்னா உங்களுக்கு என்ன இதாயிடும். லாஜிக் உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அது வழியா கரண்ட் பார்முலா இருக்கிறதுனால நம்மளோட அந்த பல்ப் க்ளோஸ் 80 ப்ராப்ளம் கிட்ட அந்த ஸ்விட்ச் வச்சு ஒரு ப்ராப்ளம் நடத்திருப்பாங்க. இங்கே இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ப்ராபபிளி நீ அதை கண்டுபிடிச்சிருவா. ஆனா என்ன தப்பு பண்ணுவோம்னா இந்த சைடு மட்டும் தான் அடிக்கும், இதை அடிக்க மாட்டேன். இது அடிக்காம நீங்க 2 ஓம் போட்டு நீ என்ன பண்ணிடுவ? வேகமா ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த தப்பு நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து யோசிக்கணும். ஷார்ட் சர்க்யூட் வந்துச்சுன்னா ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டைம் ஷார்ட் சர்க்யூட்னா அதுலதான் கண்டுபிடிச்சிருக்கோம். பேரலா இருக்கிறது கண்டுபிடிக்க கூடாது. பேரலா எந்த பக்கம் வேணாலும் நம்ம மைண்ட் செட் எப்பயுமே ரைட் சைட்லயே போகும். அப்ப பேரலா எந்தெந்த சைடு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு புது நெட்வொர்க் போகும். ஓகேங்களா? அப்ப 23 இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க. வேற ஷார்ட் சர்க்யூட் சொல்லுங்க. 24 figure shows a part of an electric circuit. The potential at point A, B, and C are 30 volt, 12 volt, and 2 volt respectively. The current through the 20 ohm resistor will be. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இதுல இந்த டெர்மினல் ஏங்கிறாங்க, இது பிங்கிறாங்க, இது சின்னு சொல்றாங்க. இங்க உள்ள வோல்டேஜஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஏ பாயிண்ட் உள்ள வோல்டேஜ் 30 வோல்ட், பி பாயிண்ட் உள்ள வோல்டேஜ் 12 வோல்ட், சி பாயிண்ட் உள்ள வோல்டேஜ் வந்து 2 வோல்ட் வோல்டேஜ் ஆஃபர் பண்ணிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கரண்ட் த்ரூ 20 ஓம் ரெசிஸ்டர். இந்த கரண்ட்டை மட்டும் டிமாண்ட் பண்ணுங்க.
எப்படி கண்டுபிடிக்கிறது? இது அகைன் ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு நான் நோடல் அனாலிசிஸ் டெக்னிக் அப்ளை பண்ணுவேன். நிறைய இடத்துல நிறைய வோல்டேஜ் இருக்கு அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் டெக்னிக் இந்த டெக்னிக் நோடுனா ஜங்ஷன்ல நீங்க வோல்டேஜ் ஓகேதானே பின்னு எழுதிட்டு ப்ராசஸ் பண்ணு. நோடல் அனாலிசிஸ் டெக்னிக்னா ஏதோ புது டெக்னிக் கிடையாது. கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ஒரு ஜங்ஷன்ல இருக்கிற டோட்டல் கரண்டோட வேல்யூ என்ன, அதான் கிர்ச்சாஃப் கரண்ட் லா சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். கரண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கான கரண்ட் எழுதுவோம். அப்போ V மைனஸ் 30 பை 10. இங்க பிளஸ் வோல்டேஜ் இருந்தா நீ மைனஸ் போடணும், மைனஸ் வோல்டேஜ் இருந்தா பிளஸ் போடணும். கொஸ்டின்ல இதுல ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்க, அந்த ஏரோ வந்து கண்டுக்க வேண்டிய அவசியம். பிளஸ் அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்க, இல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்க. இதுக்கு எப்படி எழுதலாம்? V மைனஸ் 12 பை 20 பிளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்க V மைனஸ் 30 சாரி V மைனஸ் 2 பை 30 இஸ் ஈக்குவல் டு 0. இதான் நோடல். ஒரு மாதிரி சர்க்கியூட்டா கம்ப்ளீட் ஆகும். சர்க்கியூட்டா கம்ப்ளீட் ஆகுதுன்னா என்ன பார்த்தோம், ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் என்ன ஆகுது, கீழே வந்து கனெக்ட் ஆகி ரிட்டர்ன் பாத்லாம் இருக்கு. அந்த மாதிரி சர்க்கியூட்டா கம்ப்ளீட் ஆகாம அந்த இடத்துல இருக்கு. ரெண்டு பக்கமும் பேட்டரிஸ் இருக்கு, மூணு பக்கமும் பேட்டரி இருக்கு, வோல்டேஜ் இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்கன்னா நீ நடுவுல கரெக்ட் ஒரு ஜங்ஷன் ரெண்டு ஜங்ஷன் வர மாதிரி சொல்லிட மாட்டாங்க. ஒரு ஜங்ஷன் தான் இந்த நெட்வொர்க்ல, ஒரு ஜங்ஷன் தான் பயங்கர வேலிடா இருக்கும். அப்படி அந்த ஒரு ஜங்ஷன்ல நிறைய எலிமெண்ட் மீட் பண்றதா. அந்த ஒரு ஜங்ஷன்ல நீங்க நோடல் அனாலிசிஸ், அதாவது கிர்ச்சாஃப் கரண்ட் லா இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ் எழுதி இஸ் ஈக்குவல் டு 0 போடுங்க. இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன போகும்? V by 10 minus 30 by 10 plus V by 20 minus 12 by 20 plus V by 30 minus 2 by 30 is equal to 0. V by 10, V by 20, அப்புறம் V by 30 இவங்க எல்லாரையும் பக்கத்துல வச்சுக்கிறேன். இது அங்கிட்டு கொண்டு போயிட்டா பிளஸ் 30 by 10 பிளஸ் 12 by 20 பிளஸ் 2 by 30. இப்ப நான் எல்சிஎம் என்ன பண்றேன்னா 60 எடுக்கிறேன். 60ல 10 6 டைம்ஸ் அப்ப 6V, 60ல 20 3 டைம்ஸ் அப்ப 3V, 60ல 30 வந்து 2 டைம்ஸ் அப்ப 2V இஸ் ஈக்குவல் டு, இதுலயும் நான் 60 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 60ல 10 வந்து 6 டைம்ஸ், 6 into 30 னா எவ்வளவு வந்துரும் அப்படின்னா 180 பிளஸ் 60ல 20 3 டைம்ஸ் அப்ப 3 into 12 என்ன ஆயிருந்தா 36 பிளஸ் 60ல 30 2 டைம்ஸ் அப்ப 2 into 2 என்ன ஆயிருந்தா 4. 60 60 கேன்சல் பண்ணிட்டேன். இதை சால்வ் பண்ணா 11B வரும். இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும், இது ஒரு 40 இது ஒரு 180னா 220. இதுல இருந்து V கண்டுபிடிச்சா 20 வோல்ட் போறோம். பட் டிமாண்ட் V கிடையாது, டிமாண்ட் இதுல ஃப்ளோ ஆகுற ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? கரண்டோட ஃபார்முலா என்ன? வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். ரெண்டு பக்கமே வோல்டேஜ் இருக்கு, இந்த பக்கம் V இருக்கு. அப்ப V மைனஸ் 12 by 20 எழுதலாம். இப்ப V கண்டுபிடிச்சிட்டோம் 20. 20 minus 12 by 20 னா என்ன ஆயிரும்? 8 by 20 வந்துடும். 8 by 20 4 ஆல கேன்சல் பண்ணா 2 by 5 வந்துடும். 2 by 5 னா 0.9. ஓகே தானே? நம்மளுக்கு திருப்பி அகைன் நோடல் அனாலிசிஸ். நிறைய வோல்டேஜஸ் இருக்கு, பிளஸ் ஒரே ஒரு ஜங்ஷன். நீ இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தட் நான் என்ன பண்ணிருப்பேன்னா நம்ம ரெகுலர் நோட்ஸ்ல ஒரு ப்ராப்ளத்துக்கு கேவிஎல் கேசிஎல்ல பண்ணி நோடல் அனாலிசிஸ்லயும் செஞ்சு காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி பண்ணிருப்பேன். அப்புறம் கெப்பாசிட்டர்ல ஒரு ப்ராப்ளத்துல இந்த மாதிரி நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுவேன். இதுல எல்லா டேட்டாவும் இருக்கும், ஆனா நெட்வொர்க்கா கம்ப்ளீட்டா இருக்காது. சம்டைம்ஸ் நெட்வொர்க்கா கம்ப்ளீட் ஆனாலும் ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கிற ஒரு ஃபீல் வரும். அப்போ ஒரு ஜங்ஷன் இருந்ததுன்னா நீங்க நோடல் அனாலிசிஸ், இல்ல டி ஷேப்டு நெட்வொர்க், டி ஷேப்டு நெட்வொர்க்னா நீ நோடல் அனாலிசிஸ். இது டி நெட்வொர்க் எப்படிப்பா, இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்படி வளர்ச்சி நேரா போடு, இந்த ரெசிஸ்டன்ஸ் வளர்ச்சி கீழே நேரா போடு, டி லெட்டர் மாதிரி. டி லெட்டருக்கு நோடல் அனாலிசிஸ் உங்க சிலபஸ் படி கரெக்ட். நாங்க ஹையர் லெவல்ல படிக்கிறப்ப, இன்ஜினியரிங்ல நான் படிக்கிறப்ப டி நெட்வொர்க்குக்கும் நோடல் அனாலிசிஸ் பண்ணுவோம், பை நெட்வொர்க்குக்கும் பண்ணுவோம். பை நெட்வொர்க்னா இப்படி வரும். அப்ப ரெண்டு ஜங்ஷன் எடுத்துப்பாங்க. ஓகே, உங்களுக்கு டி நெட்வொர்க் இருக்கும். டி நெட்வொர்க் நீ 3 ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஜங்ஷன்ல கனெக்ட் ஆயிருந்தா டி நெட்வொர்க் மாதிரி தான். அது பார்க்க டி ஷேப்ல இல்லைன்னா நீ வளர்ச்சி நினைச்சு என்ன பண்ணலாம், டி ஷேப்புக்கு இமேஜின் பண்ணிட்டு ஓகே டி நெட்வொர்க் இருக்கு நோடல் அனாலிசிஸ். அப்ப அவங்க கரண்டோட யாரெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு தேவையே. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஓன் ஸ்டைல அந்த டான் டேபிள் தான் நம்ம எழுதுறப்ப என்ன பண்ணலாம், நம்ம இன்ட்ரோ பண்ற வோல்டேஜ் V இருக்குல்ல, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். அப்ப இங்க பிளஸ் இருந்தா மைனஸ் போடு, மைனஸ் இருந்தா
பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். அப்ப கழிச்சு எழுதும். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது கரண்ட். அதான் ஓம்ஸ் லா சொல்லுது. அந்த ஃபார்முலா தான் பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். அது எப்படி யோசிக்காது. பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னா ஹையர் பொட்டன்சியல் இருந்து லோவர் பொட்டன்சியல் என்ன கழிக்கணும். இப்ப திடீர்னு இதுல கரண்ட் வந்து நெகட்டிவா வந்துருச்சு, பயப்பட தேவையில்ல. கரண்ட் இப்படி இல்லை, இப்படி இருக்கிறாங்க. அது டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணி ஆப்ஷன் இருந்தா அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் நெகட்டிவா இருந்தது என்ன அர்த்தம், டைரக்ஷன் ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டுபிடிச்ச ஆன்சர் பாசிட்டிவ்னா டைரக்ஷன் கரெக்டா இருக்கும். ஒரு நோடல் ஒரு டெக்னிக்கை உள்ள இன்சர்ட் பண்றதா கொஸ்டின் சென்டருக்கு பிளான் வந்துருச்சுன்னா அங்க போய் அவர் கரண்ட் டைரக்ஷன்லையும் ஒரு குழப்பத்தை வச்சுட்டு பிக்ஸ் பண்ணுங்க. ஸோ 24 ஓவர் 25. In this figure, the resistance of the coil of galvanometer G is 2 ohm. The EMF of the cell is 4 volt. The ratio of potential difference across C1 and C2 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்திருக்கிற அப்பியரன்ஸ் வந்து வீஸ்டோன் விச் மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க இந்த வீஸ்டோன் விச்சா ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா சர்க்யூட்ல கெப்பாசிட்டர் வருது. நாம ஆல்ரெடி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலர் கிளாஸ்ல படிக்கிறப்பயே கெப்பாசிட்டர் வந்தா எப்படி சால்வ் பண்ணணுங்கிற ஐடியாவை கேதர் பண்ணி வச்சிருக்கோம். நாம அந்த ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணுவோம். கெப்பாசிட்டர் சார்ஜ் ஸ்டோர் பண்ணுமே தவிர அதோட பாடியில கரண்ட பாஸ் பண்ணிக்காது. ஏன்னா கெப்பாசிட்டர் 2 பிளேட்டுக்கு அக்ராஸா டைஎலக்ட்ரிக் இருக்கும், அதாவது இன்சுலேட்டர் இருக்கும். இன்சுலேட்டர் வழியா கரண்ட் என்ன ஆகாது, டிராவல் ஆகாது. ஸோ அதனால இது வழியா கரண்ட் என்ன ஆகாதுன்னா பாஸ் ஆகாது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரூல் படி கரண்ட் பாஸ் ஆகாத எலிமெண்ட் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணிடலாம்னா அழிச்சிடலாம். இப்ப நீங்க கெப்பாசிட்டர் அழிச்சிட்டு திருப்பி என்ன பண்ணுங்கன்னா டயக்ராம் போட்டு, கெப்பாசிட்டர் அழிச்சிட்டு டயக்ராம் போட்டா எப்படி இருக்கும். இப்ப நான் வரைகிற மாதிரி இந்த மாதிரி உனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு டயக்ராம். இப்ப நான் வரைகிற மாதிரி வரலன்னா நீ என்ன பண்ணு, கெப்பாசிட்டர் அழிச்சிட்டோங்கிறத ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க கெப்பாசிட்டர் இருந்தாலும் அதை தூக்கிட்டு அழிச்சிட்டோம். அழிச்சிரு. வெறும் ஒயர் இருந்ததுன்னா ஒயர் கம்ப்ளீட் ஆனாதானே கரண்ட் போகும். இப்ப இந்த மாதிரி ஓப்பன்ல இருந்தா கரண்ட் என்ன போகாது. பேட்டரி வந்து 2 வோல்ட், கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம். கொஸ்டின் படி இது 8 ஓம், இது 6 ஓம். நீங்க சம்பந்தமே இல்லாம இதை வீஸ்டோன் விச் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சீங்க. கரெக்ட் தான், வீஸ்டோன் விச் தான். 4மே கெப்பாசிட்டர் இருந்தா நீ வீஸ்டோன் விச் மாதிரி யோசிக்கலாம். 4மே ரெசிஸ்டர் தான் வீஸ்டோன் விச் மாதிரி யோசிக்கலாம். 4 ஆன்லையுமே உங்களுக்கு வந்து இண்டக்டர் இருந்தது வீஸ்டோன் விச் மாதிரி யோசிக்கலாம். இங்க ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் சப்புல்டா. கரண்ட் எலக்ட்ரிசிட்டில கடைசி 2 ப்ராப்ளம்ல ரெசிஸ்டார் கெப்பாசிட்டர் தான் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ரெசிஸ்டாரும் கெப்பாசிட்டரும் சப்புல்டா இருந்ததுன்னா கெப்பாசிட்டர் வழியா பேட்டரி இருக்கு. பேட்டரி இருந்ததுன்னா கெப்பாசிட்டர் வழியா என்ன கரண்ட் பாஸ் ஆகாது. அதை அழிச்சிட்டு அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அழிச்சிட்டு எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கும் நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நடத்துறப்போ ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டில என்ன பண்றதுன்னு தெரியலன்னா என்ன பண்ணுவோம், கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கரண்ட் கண்டுபிடிச்சா ஒரு ஈஸியா ஆன்சர் சொல்லியிருக்கேன். கரண்ட் கண்டுபிடிக்கிறதுனா நெட்வொர்க் சீரிஸா பேரலல்னு இருக்கும். பாருங்க, இங்க இருந்து கரண்ட் ஐ டெலிவர் ஆகுது. அந்த கரண்ட் வந்து இங்க போகுது. இங்கிட்டு வராது கரண்ட், ஏன்னா இது ஓப்பன், கரண்ட் போகாது. அந்த ஐ தான் கால்வனோமீட்டர் வழியாவும் போகுது, அதே ஐ தான் இந்த 8 ஓம் வழியாவும் போகுது. அப்போ ஒரே கரண்ட் தான் போவாங்க. ஒரே கரண்ட் ஆகுதுன்னா என்ன, சீரிஸ். சீரிஸ்ல நீங்க ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 8 + 2 என்ன ஆயிடும், 10 + 6 என்ன ஆயிடும்னா 16 ஆயிடும். அப்ப கரண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ், பேட்டரி 4, ரெசிஸ்டன்ஸ் 16. அப்போ 1/4 வந்துடும். 1/4ங்கிறது 0.25 ஆகும். பட் அவங்க டிமாண்ட் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டர் 1க்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் வந்து V1ங்கிறாங்க, கெப்பாசிட்டர் 2க்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் வந்து V2ங்கிறாங்க. V1 V2 ரேஷியோ. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது V1னா இந்த வோல்டேஜ், V2னா இந்த வோல்டேஜ். பாருங்க, இந்த டெர்மினலும் இந்த டெர்மினலும் எதுக்கு அக்ராஸா இருக்கு பாருங்க. இந்த 6 ஓம் கம் 2 ஓம், இந்த 2 ரெசிஸ்டன்ஸ்
இதை இங்க வரைகிறதுக்கு பண்ணி இங்கேயும் வரைஞ்சிக்கலாம், இதை இங்க வரைகிறதுக்கு பண்ணி இங்கேயும் வரைஞ்சிக்கலாம். அதாவது அந்த டாட்டா சொல்றேன். அப்ப V1 அப்படிங்கிற அந்த வோல்டேஜ் கெப்பாசிட்டர் 1 ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அங்க உள்ள வோல்டேஜ் எந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸா இருக்குன்னா இந்த 6 ஓமுக்கும் 2 ஓமுக்கும் அக்ராஸா இருக்கு. வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த 6 ஓம் வழியாவும் 2 ஓம் வழியாவும் போற கரண்ட் யாருன்னா 0.25 ஆம்பியர். ரெசிஸ்டன்ஸ் வந்து 6+2, ஏன்னா ரெண்டு சீரீஸ்ல தான் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப மல்டிப்ளை பண்ணா 8 இன்டூ 0.25 வந்துடும். 8 இன்டூ 0.25 தான் 3. அடுத்து எனக்கு V2ங்கிறது யாருக்கு? V2ங்கிறது இங்க உள்ள வோல்டேஜ். அப்ப இந்த டெர்மினலுக்கு இந்த டெர்மினலுக்குள்ள அக்ராஸா உள்ள வோல்டேஜ். இந்த ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? அப்ப வோல்டேஜ்ங்கிறது கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்லயே ஃப்ளோ ஆகுற கரண்ட் அதே ஐ தான். ஐயோட வேல்யூ 0.25 ஆம்பியர். ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 + 8. 2 + 8ங்கிறது 10. 10 இன்டூ 0.25னா 2.5. இப்ப அவங்க டிமாண்ட் பண்ணிருக்கிறது V1 by V2. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா வோல்டேஜ் அக்ராஸ் C1 by C2. அப்ப V1 by V2 வேணும். அப்ப 2 divided by 2. 0.5 ஆல கேன்சல் பண்ணா மேல 4 வந்து கீழே 5 வரும். 4/5ங்கிறது 0. இல்லைன்னா 4/5 இருக்கு. 4/5 ஆப்ஷன் இருக்கு. அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு இருக்கு. கிளியரா? V-Stone bridge மாதிரி யோசிக்கணும். இப்ப நான் இந்த கொஸ்டின் பாக்குறப்ப V-Stone bridge தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அப்புறம் வந்து எல்லாருமே ரெசிஸ்டார் எல்லாருமே கெப்பாசிட்டர் நம்ம அப்படி யோசிக்கலாம். இங்க அப்படி இல்ல. அப்படின்னா நம்ம நார்மல் லாஜிக்ல போயிடுவோம். நார்மல் லாஜிக்ல கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னா அதை அழிச்சுட்டு ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணா நம்மளால கரண்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். கரண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா பிரச்சனையே இல்லை, அதோட நிறுத்திடலாம். கரண்ட்டை தாண்டி அடுத்து வராங்க வோல்டேஜ் அக்ராஸ் C1 and C2 அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சர்க்யூட் வந்து ஒரு மாதிரி எப்படி இல்லை, கம்ஃபர்டபுள் லுக்ல வளைஞ்சு நெறிஞ்சு போயிட்டு இருக்கு. அப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த இடம் இந்த இடம் என்ன கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இதுல இதுவரை வந்துருவோம். இதுக்கு அடுத்து என்னங்கிறது கன்ஃபியூஷன். அடுத்து 26. In the network shown below, the charge accumulated in the capacitor in steady state will be. Again ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி ப்ராப்ளம் நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல நடத்திருக்கேன். நான் நம்பர் வச்சு நடத்தாம சிம்பிள் வச்சு நடத்திருக்கேன். இதே நெட்வொர்க் கெப்பாசிட்டர்ல உள்ள சார்ஜ் கேட்டிருக்காங்க. டயக்ராம்ல இதோட வேல்யூ மிஸ் ஆயிடுச்சு. இது 6 ஓம். சொல்யூஷன்ல 6 ஓம் போட்டிருப்பேன். டயக்ராம்ல மிஸ் ஆயிடுச்சு. 6 ஓம் இது 3 ஓம். நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு சர்க்யூட்ல ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் ரெண்டு பேருமே கலந்து இருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம்? கெப்பாசிட்டர் வழியா கரண்ட் போகாதுன்னு அர்த்தம். அப்ப இதுல உள்ள கரண்ட் வந்து 0 ஆம்பியர். கரண்டே போகலன்னா அதை தடையுமே தெரியாம என்ன பண்ணிடலாம்னா அழிச்சிடலாம். அழிச்சிட்டு புது நெட்வொர்க் போடலாம். புது நெட்வொர்க்ல 3 வோல்ட் பேட்டரி இருக்கும், இந்த 4 ஓம் ரெசிஸ்டார் இருக்கும். இதுல என்ன ஆயிரும், உனக்கு 0 வந்துடும். ஸோ இப்ப அதை அழிச்சிடலாம். அப்ப கீழே 6 ஓம் ரெசிஸ்டார். இப்ப பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கலாம். எப்பயும் என்ன பண்றதுன்னு தெரியலன்னா நீங்க என்ன பண்ணணும், கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டாருக்கு ட்ரை பண்ணணும். இதுல ரெண்டு ரெசிஸ்டார் எப்படிப்பா இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. சீரீஸ்னா நீ ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ஈஸியா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். அப்ப 0.3. ஓகே, இதை நான் என்ன பண்றேன்னா எடுத்துக்கிட்டு ரிவர்ஸ் போறேன். கரண்ட் டிராவல் எவ்வளவுப்பா, கரண்ட் டெலிவர்டு வந்து 0.3 ஆம்பியர். அப்ப அதை வச்சுக்கிட்டு இங்க வாங்க, கரண்ட் டெலிவர்டு வந்து 0.3 ஆம்பியர். அந்த கரண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு ரெண்டா பிரியணும். இதுல 0 ஆம்பியர் போறதுனால இதுல எவ்வளவு போகும்னா அதே 0.3 ஆம்பியர். கரெக்டா? இப்ப இந்த வோல்டேஜ் வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் 0.3, ரெசிஸ்டன்ஸ் 8. அப்ப 6. அப்ப 1.8 வோல்ட். ஏன் நான் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன்னா கெப்பாசிட்டர்ல சார்ஜோ இல்ல கெப்பாசிட்டர்ல உள்ள வோல்டேஜோ கொஸ்டின்ல கேட்டாருன்னா அவனுக்கு பேரலா யார் இருக்காங்களோ அவங்களோட வோல்டேஜ் கண்டுபிடிக்கும். ஏன்னா பியூர் பேரலா வோல்டேஜ் இருக்கு. சரி, அதனால அவங்களுக்கு பேரலா இருக்க முடியாது. இப்ப கெப்பாசிட்டிக்கு பேரலா இருக்குது இந்த 6 ஓம் தான். அதனால இதுல உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன். பியூர் பேரலா வோல்டேஜ் சேம். அப்ப இங்க 1.8 வோல்ட்னா இதுலயும் எவ்வளவு இருக்கும், 1.8 வோல்ட் தான்.
பொதுவா கெப்பாசிட்டரோட கன்சிக்யூட்டிவா கனெக்டா இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் இது எந்த வேல்யூவா இருந்தாலும் மீனிங்லெஸ். அது வேலை செய்யாது. ஏன்னா கரண்ட் போனாலும் அது வேலை செய்யும். கரண்ட் போலன்னா ரெசிஸ்டாருக்கு டியூட்டியே இல்லைன்னு அர்த்தம். அது வேலை செய்யாது. அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரண்ட் போகலைனாலும் கெப்பாசிட்டி என்ன பண்ணும்? சார்ஜ் ஸ்டோர் பண்ணும். அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. கெப்பாசிட்டரோட டெஃபினிஷன் ஃபார்முலா C is equal to Q by V. இதுல இருந்து Q கண்டுபிடிச்சா CV வரும். C 4 மைக்ரோ ஃபேரட். V எவ்வளவுனா 1.8 வோல்ட். 4 into 1.8 எவ்வளவு வரும்? 7.2 7.2. மைக்ரோல C வேல்யூ போட்டுருக்கிறதுனால மைக்ரோ கூல். அவ்வளவுதான். இதே ப்ராப்ளம் அப்படியே இருக்கும். ஆனா நான் இந்த இடத்துல நம்பர் சிம்பிள் R1 இந்த மாதிரி. இதனால 2 ப்ராப்ளம் தான் உனக்கு கெப்பாசிட்டி நிறைய. ரெண்டு ப்ராப்ளத்திலையும் ஒரே லாஜிக். நான் சார்ஜ் கண்டுபிடிச்சிருப்பேன். போன ப்ராப்ளத்துல சார்ஜ் கேட்காம வோல்டேஜ் இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி ஸ்டெப்லயே நம்ம நிறுத்திடணும். வோல்டேஜ்னா இதோட முடிஞ்சிருச்சுன்னா நிறுத்திடணும். ஆனா நம்மளுக்கு அது ஒரு பதட்டமான ஒரு சிச்சுவேஷனா போற ப்ராப்ளம் உருவாக்குது. என்ன காரணம்னா லுக் அந்த மாதிரி. இப்ப இந்த கெப்பாசிட்டிக்கு பேரலா ஒரு ரெசிஸ்டார் தான். போன ப்ராப்ளத்துல அந்த கெப்பாசிட்டிக்கு பேரலா 2 ரெசிஸ்டார் சீரிஸ்ல இருக்கு. அதனால நம்மளுக்கு ஒரு அடிஷனல் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ 26 ஓவர் 27 இருக்கு. A current of 15 milliampere flows in the circuit as shown in figure. The value of potential difference between the points A and B will be. அவங்க ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்கப்பா. எல்லா ரெசிஸ்டன்ஸும் கிலோ ஓம்ல இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 டெர்மினலுக்கு அக்ராஸா உள்ள பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஏங்கிறாங்க, இது பிங்கிறாங்க. இங்க 15 மில்லி ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னா வோல்டேஜ் பா. நீங்க ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வோல்டேஜ் வரும். இப்ப இங்க இருந்து ஒரு கரண்ட் வருது. வந்த கரண்ட் எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டா பிரியுது. கரண்ட் ரெண்டா பிரியுதுன்னா பேரலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க, ஆகுது. 2 ரெசிஸ்டாருக்கும் பிகினிங் ஒரே இடத்துல இருக்கு. 2 ரெசிஸ்டாருக்கும் எண்டு ஒரே இடத்துல இருக்கு. அப்ப இது ரெண்டும் பேரல்ல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 1/RP = 1/R1 + 1/R2. நான் வந்து 10 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 10ல 5 2 டைம்ஸ் வந்துடும். 10ல 10 ஒரு டைம் வந்துடும். அப்ப சால்வ் பண்ணா 3/10. இதுல இருந்து RP கண்டுபிடிச்சா 10/3 கிலோ ஓம். இதை வச்சு அடுத்த நெட்வொர்க் பண்ணுவோம். அடுத்த நெட்வொர்க்ல இந்த 5 கிலோ ஓம் நான் என்ன பண்றேன்னா டிஸ்டர்ப் பண்ணல. இது ரெண்டையும் பேரலல் பண்ணா கெட்டிங் 10/3 கிலோ ஓம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? என்னன்னா இங்க ஒரு 10 கிலோ ஓம் இருக்கு. அதை நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். இதுக்கு பேர் வந்து பி, இதுக்கு பேர் வந்து ஏ. ஃப்ளோ ஆகிற கரண்ட் 15 மில்லியன். இப்ப கிளியரா தெரியுது. என்ன கிளியரா தெரியுதுன்னா எல்லா ரெசிஸ்டன்ஸும் சீரிஸ்ல இருக்கு. ஒரே ஒரு கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. ஒரே கரண்ட் தான் எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஃப்ளோ ஆகுது. ஸோ சர்க்யூட் டு பி சீரிஸ். சீரிஸ்ல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்போ 5 + 10/3 + 10 கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணா 15 + 10 + 30/3. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 55/3 கிலோ. அப்போ ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கு. அது வந்து 55/3 கிலோ ஓம். அவங்க கொஸ்டின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டெர்மினல் உங்களுக்கு இதுல எவ்வளவு ஃப்ளோ ஆகுதுன்னா 15 மில்லி ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதெல்லாம் எம்டி ஆகுது. இது என்னன்னா ஏ. இப்ப ஏபிக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. வோல்டேஜ்னா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் டெர்மினல் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு கரண்ட் 15 மில்லி ஆம்பியர் அதை ஆம்பியருக்கு மாத்திட்டேன். ரெசிஸ்டன்ஸ் 55/3 கிலோ ஓம் அதை ஓமுக்கு மாத்திட்டேன். 10⁻³ 10⁻³ கேன்சல் ஆயிரும். 55ஐயும் 59 கேன்சல் பண்ணா எனக்கு 5 வரும். 5 into 55 275. ஒரு டைரக்ட் ப்ராப்ளம்.
எப்பயும் பேட்டரி கொடுத்துட்டு கரண்ட் கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். கரண்ட கொடுத்துட்டு பேட்டரி கண்டுபிடிக்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. அதே ஸ்டைலா அப்படியே ஃபாலோ பண்ணும். ஓகே, நான் அப்ப இந்த இடத்துல ஒரு பேட்டரி தானே இருக்குன்னு அர்த்தம். அங்க இருந்தானே கரண்ட் வரும். அந்த பேட்டரியோட வேல்யூ எனக்கு எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு. ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மிஸ் ஆயிருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் சர்க்கியூட்டை டிஸ்டர்ப் பண்ணாம வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மாதிரி. இங்க அப்படி இல்லை. எல்லா ரெசிஸ்டன்ஸ் ஓவரால் கரண்ட் அப்படின்னா ஈஸியா டீல் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஒரு பேட்டரி இருந்ததுன்னா என்ன ஆகும், எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு, ஓவரால் கரண்ட் ஆர் எனி ஒன் கரண்ட். இப்ப இந்த கரண்ட் இருந்தாலும் என்ன ஆகும், அப்படி இருந்தாலும் என்ன ஆகும், எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குனாவே என்ன ஆகும், என்ன ஆனாலும் பண்ணலாம். சிங்கிள் பேட்டரி, அப்புறம் சிங்கிள் பேட்டரி குரூப் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆச்சுன்னா சீரிஸ் எங்க இருக்கு, பேரலல் எங்க இருக்கு ஜட்ஜ் பண்ணி சால்வ் பண்ணுறது, அது ஈஸியா ஜட்ஜ் பண்ணி சால்வ். அதெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம். இன்னும் சில ப்ராப்ளம் கேளுங்க. 28 as shown in figure, the voltmeter reads 2 volt across 5 ohm resistor. The resistance of the voltmeter is dash volt. Simple question part. ஆனா ஸ்ட்ரக் ஆகி நிற்போம். பொதுவா வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. ஐடியல் வோல்ட்மீட்டர் தான். ஐடியல் அம்மீட்டர்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 0 ஓம். இது நம்ம கால்னாமீட்டர்ஸ் வோல்ட்மீட்டர், கால்னாமீட்டர்ஸ் அம்மீட்டர்ல படிச்சிருப்போம். பட் பிராக்டிக்கலா பேசுறதுன்னா எதுவுமே ஐடியல் கிடையாது. அப்ப பிராக்டிக்கலா வோல்ட்மீட்டருக்கும் அம்மீட்டருக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வரும். அந்த ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா அப்ப நீ இந்த வோல்ட்மீட்டரா பார்க்க கூடாது, அதை ஒரு ரெசிஸ்டன்ஸா பார்க்கணும். அதே மாதிரி அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா அம்மீட்டரை நீ அம்மீட்டரா பார்க்க, அதையும் ஒரு ரெசிஸ்டன்ஸா பாரு. அப்ப சர்க்கியூட்ல இது ரெசிஸ்டன்ஸா இமேஜின் பண்ணு, ஈஸியா ஆன்சர். அப்ப சிம்பிள் சர்க்கியூட்டா மாறும். நீ மீட்டராவே இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறப்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். மீட்டரை மீட்டரா ட்ரீட் பண்ணலாம், அது ரீடிங் மெஷர் பண்ணி கொடுத்தவரை. ரீடிங் மெஷர் பண்ணி கொடுத்துருச்சுன்னா அதை டிஸ்கனெக்ட் பண்ணி போட்டலாம், ஐடியலா இருக்கலாம். பிராக்டிக்கலா ஐடியல் கிடையாது. பிராக்டிக்கல் மீட்டரா இருந்துச்சுன்னா அப்ப அந்த மீட்டர் வில் ஹேவ் சம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸா பார்த்தாங்க. சரி, வாட் எவர் இட் இஸ், இங்க உள்ள வோல்டேஜ் 2 வோல்ட், இது 2 வோல்ட்னா இதுல எவ்வளவு வோல்ட் வரும், 2 வோல்ட் தான் வரும். ஏன்னா ரெண்டு பேர், அதனால 2 வோல்ட். அதை வச்சு இந்த கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பை சாரி வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் 2, ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 5 ஓம். ஸோ அப்ப இந்த ஆம்ல போற கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். சாரி, இந்த ஆம்ல போற கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன, ஒரு பேட்டரி இருக்கு, பேட்டரி 3 வோல்ட், 2 வோல்ட் இவங்களுக்கு போயிருச்சு. அப்போ மிச்சம் 1 வோல்ட் தான் இருக்கு. அதை வச்சு இதுல இருக்கிற கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராபபிலி I dash is equal to கரண்டோட ஃபார்முலா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ் 1/12. இந்த I dash வந்து தான் எனக்கு ரெண்டா பிரிவு. ஒரு கரண்ட் I, இன்னொரு கரண்ட் இதுல போற கரண்ட் I டபுள் டேஷ். அப்ப I dash வந்து எனக்கு I பிளஸ் I டபுள் டேஷ் ரெண்டா பிரிவு. இதுல இருந்து I டபுள் டேஷ் கண்டுபிடிச்சா I dash மைனஸ் I இருக்கும். I dash 1/2, இது வந்து 2/5. கிராஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா 5 மைனஸ் 2 என்ன ஆகும் அப்படின்னா 3/10. 3/10 0.3. கரெக்டா? 0.3 ஆம்பியர்ங்கிறது இந்த வோல்ட்மீட்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட். இதை வச்சு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட்மீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா வோல்டேஜ் பை கரண்ட். வோல்டேஜ் 2 வோல்ட், கரண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னா 0.3. 0.3 அது 3/10 சால்வ் பண்ண கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, நான் வோல்ட்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அது வோல்ட்மீட்டரே கிடையாது, யார். ஓகேவா? அப்ப நீ அந்த இப்ப பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மிஸ் ஆகுதா, ஒரு நெட்வொர்க்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வந்து வேலைக்கு. அப்ப நீ நெட்வொர்க்கை ஸ்பாயிலே பண்ணக்கூடாது, நெட்வொர்க்கை ரெடியூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சு இல்லாத இதுல வோல்டேஜ் இருக்கா, பேரலல்ல வோல்டேஜ். இப்ப நீ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயும் 3 டேட்டா வர மாதிரி யூஸ், வோல்டேஜ், கரண்ட். இதுல வோல்டேஜ் இருக்கு, பேரலல்ல வோல்டேஜ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் கரண்ட். இவனுக்கு 2 வோல்ட் தான், இவனுக்கு பேரலல் 3 வோல்ட். 3 வோல்ட்ல 1 வோல்ட்
ரெசிஸ்டர்லாம் கேவிஎல். வோல்டேஜ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கரண்ட் இருக்கு. ஸ்விட்ச் ஆஃப் கரண்ட்லாம் இந்த இடத்துல அப்ளை பண்ணி இதுல போற கரண்ட் இருக்கு. வோல்டேஜ் இருக்கு, கரண்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ். நெட்வொர்க்கை ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. நெட்வொர்க்கை நான் எப்ப ரெடியூஸ் பண்ணுவேன்னா எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்தாதான் நெட்வொர்க்கை ரெடியூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா நான் பண்ணவே இல்லை. அதான் இது பண்ணுறேன். இதோட கஷ்டமான ப்ராப்ளம் தான் நம்ம ஜெய் 2019 ப்ராப்ளம் தான் நம்ம ரெகுலர் நோட்ஸ் வட்டவட்டமா போட்டுருக்கோம். இந்த மாதிரி ஸ்டைல் வந்துச்சுனாலே நான் வட்டவட்டமா தான் போடுவேன். இந்த மாதிரி ப்ராப்ளத்துல எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் நோட்ஸ் பார்த்தா தெரியாது. இதை நான் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறேன், செகண்ட் பண்ணிக்கிறேன் தெரியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் நீ எப்போ இருந்தாலும் நீ தான் சுத்தமா பண்ணி கிளிக் பண்ணு. 29. In the circuit diagram shown in figure given below, the current flowing through resistance 3 ohm is x by 3 ampere. The value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு 8 வோல்ட் பேட்டரி, இது ஒரு 4 வோல்ட் பேட்டரி. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 0.5 ஓம், 1 ஓம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது இல்லாம சம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. இதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 ஓம் ரெசிஸ்டார் வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த கரண்ட்ல எக்ஸ்னு ஒரு அன்னோன் டேட்டா இருக்கு. அந்த எக்ஸ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், எல்லா ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, அப்ப நீ ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ்ல வந்து இந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சு அவங்க கொடுத்த கரண்டோட ஈக்குவேஷன். அவ்வளவுதான் லாஜிக். ஆனா 2 பேட்டரி, சிங்கிள் பேட்டரினா நீ ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் பண்ணுவ. நான் உனக்கு ரெகுலர் கிளாஸ்ல 2 பேட்டரி 3 பேட்டரி எல்லாம் வந்துச்சுன்னா கேவிஎல் கேசிஎல் தான் போக சொல்லிருப்பேன். ஆனா பேட்டரி ரேண்டமா கனெக்ட் ஆயிருக்கு, இர்ரெகுலரா கனெக்ட் ஆயிருக்கு. இங்க பேட்டரி அப்படிதான் கனெக்ட் ஆகல. பேட்டரி எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா சீரீஸ்ல கனெக்ட். சீரீஸ்ல கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பேட்டரியை சம் பண்ணி சிங்கிள் பேட்டரியா மாறும். சம் பண்றதுக்கு முன்னாடி பொலாரிட்டி செக். நீ ஏதாவது ஒரு சைட்ல இருக்குவா, உன்னோட சாய்ஸ் தான். நீ இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், உன்னோட சாய்ஸ் தான். மைனஸ் பிளஸ் பிளஸ் அப்ப இப்படி வரப்ப மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ்னா பேட்டரி என்ன ஆயிருக்கு, மாறி கனெக்ட் ஆயிருக்கு. பேட்டரி ரிவர்ஸ்ல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா மைனஸ் பண்ணிடு. அப்ப எது கிரேட்டர் நம்பரா அது வந்து லெஸர் நம்பரா போயிடும். அப்ப 8 மைனஸ் 4 என்ன ஆயிருக்கும், இப்ப 8 தானே பெருசா இருக்கு, அதோட பேட்டரி பிளஸ் மைனஸ் 4. பொட்டன்சியலா தான் நீ மைனஸ் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸ்ல ஆட் தான் ஆகும். இந்த 2 பேட்டரி சீரீஸ்ல இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்ல இருக்கும். அப்ப ஆட் ஆகி 1.5. இதுக்கப்புறம் இந்த 4.5 ஓம் நான் அப்படியே ரீடைன் பண்றேன். அப்புறம் 3 ஓம் கம் 6 ஓமையும் நான் ரீடைன் பண்றேன். டிஸ்டர்ப் பண்ணுங்க. இப்ப யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்ப சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளம் எல்லா ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம ஃபார்வர்ட்ல போயிட்டு ரிவர்ஸ் பண்ணலாம். பேட்டரில இருந்து ஒரு கரண்ட் ஐ டெலிவர் ஆகுது. அந்த ஐ இங்க வந்து 2ஆ கரண்ட் 2ஆ பிரியுதுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பார்க்கணும். ஆகுது. 2 ரெசிஸ்டாருக்கும் பிகினிங் ஒரே இடத்துல இருக்கு, 2 ரெசிஸ்டாருக்கும் எண்டு ஒரே இடத்துல இருக்கு. அப்ப இந்த 3யும் 6 பேரலல், 3யும் 6ஐயும் பேரலல் பண்ணா 2 ஓம். இதை வச்சு அடுத்த நெட்வொர்க் பண்ணுங்க. 4 வோல்ட் பேட்டரி ஆஃப் 1.5 ஓம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் இந்த 4.5 நான் டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் இது வந்து உங்களுக்கு 2 ஓம். இப்ப கரண்ட் கண்டுபிடிச்சோம்னா எப்படி சால்வ் பண்ணுது. கரண்டோட ஃபார்முலா இது எல்லாமே சீரீஸ்ல தான் இருக்கு. நீ ஆட் பண்ணிக்கலாம். 4.5 plus 2 என்ன ஆயிருந்தா 6.5. 6.5 plus 1.5 என்ன ஆயிருந்தா 8 ஓம் ஆயிடும். அப்ப கரண்டோட ஃபார்முலா பேட்டரி 4 டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் 0.5. இப்ப பேட்டரில இருந்து டெலிவர் ஆகுற கரண்ட் எவ்வளவுனா 0.5 ஆம்பியர். இந்த 0.5 ஆம்பியர் எடுத்துட்டு நம்ம ரிவர்ஸ் போலாம். அப்ப பேட்டரில இருந்து டெலிவர் ஆகுறது 0.5 ஆம்பியர். இந்த 0.5 ஆம்பியர் தான் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் டிவைட் ஆயிருக்கு. 2 ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்தா நம்மளுக்கு ஈக்குவலா டிவைட் ஆயிருக்கும். அன்ஈக்குவலா இருக்கு. அன்ஈக்குவலா இருந்ததுன்னா நம்ம கரண்ட் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரூல் படி கரண்ட் த்ரூ 3 ஓம் ரெசிஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரண்ட் எழுதுங்க 0.5, கீழே 2 ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிருந்தீங்க 9 ஓம். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட் வேணும்னா நீங்க என்ன பண்ணா இந்த ரெசிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணா இதை நம்ம 3ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். 0.5 into 2ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 1. அப்போ 1/3 எனக்கு ஆன்சர் வருது. இஸ் ஈக்குவல் டு I3 ஓம் கரண்ட். அந்த கரண்ட்டுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல x/3 சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? எத்தனாவது கொஸ்டின் இது? 29. x/3 சொல்லியிருக்காங்க. அப்ப 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x will become அவ்வளவுதான்.
இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம ரெகுலர் கோர்ஸ்ல 50th ப்ராப்ளம் 50 50வது ப்ராப்ளம் இதே மாதிரி அதுலயே இந்த மாதிரி 2 பேட்டரி இருக்கும். 2 பேட்டரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், கேவிஎல் கேசிஎல் போயிருக்க மாட்டோம். ஏன்னா பேட்டரி எப்படி இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. அப்ப நம்ம சாதாரணமா இதே மாதிரி 2 பேட்டரி பேரலா இருந்தாலும் நீ நார்மலா சால்வ் பண்ணலாம். பேரலா இருந்தா செல்ஸ் இன் பேரல் ஒரு டைட்டில் படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலா என்ன நீங்க அதே மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணுங்க. செல்ஸ் இன் பேரல் செல்ஸ் சீரிஸ் நமக்கு சிலபஸ் செல்ஸ் இன் பேரல்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். செல்ஸ் இன் சீரிஸ்னா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம லாஜிக்கலா என்ன பண்ணலாம், நம்ம லாஜிக்கலா தான் பண்ணலாம். அந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின். Two identical cells, each of EMF 1.5 volt are connected in series across 10 ohm resistance. An ideal voltmeter connected across 10 ohm resistance reads 1.5 volt. The internal resistance of the cell is. ரெண்டு ஐடென்டிக்கல் செல் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்குப்பா. உங்களோட இஎம்எஃப் வந்து 1.5. இப்ப நீ பொலாரிட்டி மாத்தி எல்லாம் கனெக்ட் பண்ண தேவையில்ல. ப்ராப்பரா நீ என்ன பண்ணிக்கலாம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐடென்டிக்கல்ங்கிறதுனால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். இது யாரோட சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா ஒரு 10 ஓம் ரெசிஸ்டாரோட சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 10 ஓம் ரெசிஸ்டாருக்கு பேரலா ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்றாங்க. இந்த வோல்ட் மீட்டர்ல எவ்வளவு ரீடிங் உங்களுக்கு வருது அப்படின்னா எவ்வளவு வருது, 1.5 வோல்ட் ரீடிங். இந்த இடத்துல வோல்ட் மீட்டரோட டியூட்டி என்ன அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரெசிஸ்டார் உள்ள வோல்டேஜை மெஷர் பண்றதா. வோல்ட் மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க என்ன பண்ணல, எதுவும் சொல்லல. அதை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அப்ப நான் ஏற்கனவே இப்போ 2-3 ப்ராப்ளத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு மீட்டர் ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்குன்னா நீ அந்த ரீடிங்கை மெஷர் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், மீட்டரா அழிச்சிடலாம். ரீடிங் எவ்வளவு கிடைக்குது, 1.5 வோல்ட். அப்ப இதுல உள்ள வோல்டேஜ் 1.5 வோல்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ மீட்டரை அழிச்சிடலாம். வோல்ட் மீட்டர்னா அழிச்சிட்டு அப்படியே விட்டுறலாம். அம்மீட்டர்னா அழிச்சிட்டு இங்க ஒரு கோடு போட்டுருணும். ஏன்னா அம்மீட்டர் சீரீஸ்ல இருக்கு. உனக்கு மீட்டர் டிஸ்டர்ப்டா இருந்தா அழியும். மீட்டர் டிஸ்டர்ப்டா இல்ல, மீட்டரை நான் மீட்டரா தான் பாக்குறேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப சால்வ் பண்ண வேண்டியதான். எப்படி சால்வ் பண்ணும், கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ள கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா V/R. V 1.5, R வந்து 10 ஓம். இதை வச்சு நான் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் கண்டுபிடிக்கிறேன். லக்கிலி எனக்கு சர்க்கியூட் சீரீஸா இருக்கு. அப்ப மொத்த சர்க்கியூட்ல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும், இதே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அப்ப மொத்த சர்க்கியூட்டோட கரண்ட் I is equal to மொத்த சர்க்கியூட்டோட பேட்டரி டிவைடட் பை மொத்த சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ். மொத்த சர்க்கியூட்ல பேட்டரி 3 வோல்ட், ரெண்டு 1.5 ஆட் பண்ணிக்கலாம். மொத்த சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 10 + 2 கரெக்டா? எப்படி இந்த 10 ஓம் இல்லாம ரெண்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எவ்ரிதிங் அண்டர் சீரிஸ். அவங்களே क्वेश्चनல சீரிஸ் தான் சொல்லியிருக்காங்க. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப சால்வ் பண்ணுங்க. ஐக்கு பதில் 1.5/10 போடு இஸ் ஈக்குவல் டு 3 + 3 டிவைடட் பை 10 + 2. 3ஐயும் 1.5ஐயும் கேன்சல் பண்ணா 2 ஆயிடும். கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணா என்ன ஆகும், 10 + 2R இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும் அப்படின்னா 20 வந்துடும். இதுல இருந்து 2R கண்டுபிடிச்சா 10 வரும், R கண்டுபிடிச்சா 5 வரும். இதான் இதோட டஃப்பான ப்ராப்ளம் நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம். இதே செல்ஸ் இன் சீரிஸ்ல பார்த்திருப்போம். இந்த மாதிரி ரெண்டு சர்க்கியூட், ரெண்டு செல் வந்து சீரிஸ்ல இருக்கு, இதுல உள்ள பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோட டஃப்பா இருக்கு. இப்ப ரெண்டு செல் சீரிஸ்ல இருக்கு, ரெண்டு செல் பேரலல் இருக்குன்னு கொஸ்டின் சொல்றாங்கன்னா நம்ம டயக்ராம் போட்டுக்க வேண்டியது. அவங்க டயக்ராம் கொடுக்குறப்ப செல் சீரிஸ்ல இருக்கிறப்ப பொலாரிட்டி மாத்தி கொடுக்கலாம். நம்ம போடுறப்ப அவங்க எந்த பொலாரிட்டி பத்தி கொஸ்டின்ல சொல்ல முடியாது, ஸ்டேட்மெண்டா சொல்றது கஷ்டம். அதனாலதான் அந்த மாதிரி கேள்வியில டயக்ராம் கொடுக்குறாங்க. அப்ப ஸ்டேட்மெண்டா சொல்ற கொஸ்டின் நம்மளுக்கு ஃபேவரான கரெக்ட் தான். மீட்டர் எப்ப இருந்தாலும் மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சா அதை ரெசிஸ்டன்ஸா பார்க்கணும். இப்ப இதுக்கு பேரலா ஒரு மீட்டர் இருந்துச்சா ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டாங்கன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அதை ஒரு ரெசிஸ்டன்ஸா. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்குன்னு அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா மீட்டர்னால என்ன யூஸோ அந்த யூஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு மீட்டரை என்ன பண்ணிடலாம், அங்க இருந்து தூக்கிடலாம். வோல்ட் மீட்டர்னா அழிச்சு விட்டுரு, அம்மீட்டர்னா என்ன பண்ணு, ஒரு லைன் மாதிரி போட்டு கோடு மாதிரி போட்டு விட்டு, ஒயர் மாதிரி போட்டு விட்டு. அம்மீட்டர் will have 0 ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஒயர் மாதிரி போட்டுக்கலாம், ஏன்னா ஒயருக்கு 0 ரெசிஸ்டன்ஸ்.
வோல்ட் மீட்டர் வில் ஹாவ் இன்ஃபினைட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப அதுல கரண்டே போகாது. அப்போ வோல்ட் மீட்டர் அழிச்சிடலாம், கரண்ட் போலாம் அப்படிங்கிற அந்த லாஜிக்ல நான் டிக் பண்ணிருக்கேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. In the circuit shown, the energy stored in the capacitor is n microjoule. The value of n is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது V-Stone bridge தான்ப்பா. நான் அந்த சர்க்கியூட்டை என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 90 டிகிரி பிளிப் பண்ணி வரைகிறேன், 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி வரைகிறேன். அப்ப இப்படி வரைகிறேன் நான். அப்படின்னா இது 4 ஓம், இது 2 ஓம், இது 3 ஓம், இது 9 ஓம். இது இப்ப 6 மைக்ரோஃபாரட் கெபாசிட்டர். இது பேட்டரி 12 வோல்ட். இந்த மாதிரி வருது. ஓகே தானே? இப்ப நான் என்ன பண்ணா இத V-Stone bridge-ஆ பாத்துக்கலாம். ஏன்னா 4மே ரெசிஸ்டர். நீங்க கால்வனாமீட்டர் போர்ஷன் பத்தி கவலைப்பட வேண்டியது. கால்வனாமீட்டர் போர்ஷன்ல கால்வனாமீட்டர் இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், கெபாசிட்டர் இருக்கலாம், இண்டக்டர் இருக்கலாம், நான் கூட இருக்கலாம், நீங்க கூட இருக்கலாம். கால்வனாமீட்டர் போர்ஷன்ல எந்த எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மிச்ச 4 ஆம் எனக்கு எப்படி இருக்கு? ரெசிஸ்டரா இருக்கணும். அப்போ V-Stone bridge. மிச்ச 4 ஆம் கெபாசிட்டர் V-Stone bridge. V-Stone bridgeனா இது P, இது Qன்னு போடலாமா, இது R, இது Sன்னு எடுத்துக்கலாமா? அப்போ பேலன்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. என்ன வரும்? 4/2 is equal to 3/9. அப்படின்னா எனக்கு 2 is equal to 1/3 வருது. பேலன்ஸ் ஆகல. பேலன்ஸ் ஆகலைனால எனக்கு பிரச்சனை இல்லை. இங்க கனெக்டா இருக்கிற காம்போனன்ட் கெபாசிட்டர். கெபாசிட்டர்ல என்ன ஆகாது? கரண்ட் போகாது. கெபாசிட்டர்ல கரண்ட் போகாதனால அதை நான் என்ன பண்ணிடலாம்? அழிச்சிடலாம். அழிச்சிட்டு நெட்வொர்க் வரணும். இது 4 ஓம், இது 2 ஓம், இது 3 ஓம், இது 9 ஓம். பேட்டரி 12 ஓம். இப்ப நான் சில நேம்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு A, இது B, இது C, இது D கொடுத்துக்கிறேன். எனக்கு கெபாசிட்டர் பாத்தீங்கன்னா B and D இந்த டெர்மினலுக்கு அக்ராஸா கனெக்ட் ஆயிடும். அப்ப எனக்கு VB மைனஸ் VD வேணும். ஏன்னா வோல்டேஜ் தெரிஞ்சாதான் கெபாசிட்டில எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெபாசிட்டிக்கான ஃபார்முலா 1/2 CV². அப்ப கெபாசிட்டி எந்த டெர்மினலுக்கு அக்ராஸா கனெக்ட் ஆயிருக்கோ அங்க உள்ள வோல்டேஜ். அப்ப எனக்கு VB மைனஸ் VD வேணும். வோல்டேஜ்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். அதனாலதான் VB மைனஸ் VD டிமாண்ட் பண்ணிருக்கேன். ஆர் VD மைனஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸ்கொயர் பண்றப்ப மைனஸ் இருந்தாலும் பிளஸ் ஆயிடும், இஷ்யூவா மாறாது. சரி, இப்ப அங்க வருவோம். எப்படி VB மைனஸ் VD கண்டுபிடிக்கும்? இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா சீரீஸ்ல இருக்கு. இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ்ல இருக்கு. அது நம்மளுக்கு கிளியரா தெரியுது. ஏன்னா வர்ற கரண்ட் எனக்கு 2ஆ பிரியுது. பிரிஞ்ச கரண்ட் இதுல அப்படியே ஃப்ளோ ஆகுது. அப்ப இது 2 சீரீஸ். அதே மாதிரி இதுலயும் ஃப்ளோ ஆகுது. அப்ப இது 2 சீரீஸ். சீரீஸ்னா ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி புது சர்க்யூட் வருது. இது 2ஐயும் சீரீஸ் பண்ணா ஐம் கெட்டிங் 6 ஓம். இது 2ஐயும் சீரீஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 12 ஓம் வருது. பேட்டரி கனெக்ஷன் எவ்வளவுதான் போகுது. இப்ப இது பியூர் பேரலல் சர்க்யூட். பியூர் பேரலல் சர்க்யூட்ல ரொம்ப ஈஸியா கரண்ட் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா பேரலல்ல வோல்டேஜ் என்னது சேம். பியூர் பேரலல், பியூர் சீரீஸ்லாம் வந்துச்சுன்னா இமீடியட்டா நீ கரண்ட் எடுத்துடலாம்ப்பா. நீ ஃபர்தரா அதை ரெடியூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பர்டிகுலரா பியூர் பேரலல்ல இது 2ஐயும் பேரலல் பண்ணி சிங்கிள் ரெசன்ஸா மாத்தி அப்புறம் அங்கிருந்து ரிவர்ஸ் வர அந்த ஸ்டெப் போகாம இங்கே நீ கரண்ட் கண்டுபிடிச்சு ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிடலாம். அப்ப கரண்ட் தான் இதுல I1 போகுது, இதுல I2 போகுது. அப்ப I1 is equal to V/R, V12 R6, அப்ப 2 ampere. I2 is equal to again V/R, V12 R12, அப்ப 1 ampere. இதை வச்சு இங்க போற இந்த 6 ஓம் தான் 2ஆ பிரிச்சு போட்டிருப்போம். அப்ப இங்க போற கரண்ட் I1, இங்க போற கரண்ட் I1. ஏன்னா சர்க்யூட் இந்த 12 ஓம் தான் இங்க 2ஆ பிரிச்சு போட்டிருக்கோம். அப்ப இங்க போற கரண்ட் I2னா இங்க போற கரண்ட் என்ன? I2. இப்ப நான் என்ன பண்றேன்னா அடுத்து இங்க உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் I1 எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 2, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 4 ஓம். இந்த வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டன்ஸ் யாருக்கும் அக்ராஸா கனெக்ட் ஆயிருக்குன்னா ஏக்கும் பிக்கும் அக்ராஸா கனெக்ட் ஆயிருக்கு. அதனால வோல்டேஜ் V ன்னு எழுதாம VA மைனஸ் VB.
அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ்ல உள்ள வோல்டேஜ் கண்டுபிடி என்ன வரும் VA minus VD ன்னு எழுதலாம் is equal to current into resistance. current I2 அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 1 ampere, resistance 3, அப்ப 3 ன்னு வந்துரும். 1 into 3 3, இது வந்து 8, இது வந்து 3. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. இதுல இருந்து இதை கழிச்சா என்னப்பா ஆயிரும் பிளஸ் VA மைனஸ் VA கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து இதை கழிச்சா என்னப்பா ஆகும் மைனஸ் VD பிளஸ் VBன்னு வந்துரும். is equal to இதுல இருந்து இதை கழிச்சா -5. அப்ப VB minus VD is equal to -5. மைனஸ் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தூக்கி இங்க போட்டா எனக்கு ஆன்சர் கிடைக்கும் 5 ஸ்கொயர். அவ்வளவுதான் பாருங்க எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெபாசிட்டர். நீ மைக்ரோலயே வச்சுக்கிட்டா மைக்ரோ ஜூல்ல வரும் இல்லைன்னா ஜூல்ல வரும். ஆக்சுவலா இது ரீஸ்டோர் தான். ஆனா எனக்கு நடுவுல கெப்பாசிட்டி இருக்கு, அதனால பேலன்ஸ் ஆகலைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு. ஏன்னா கெப்பாசிட்டில எப்பயும் என்ன ஆகாதுன்னா கரண்ட் போகாது. அந்த க்ளூ எனக்கு ஓகேவா இருக்கு. நம்ம இங்க ஸ்ட்ரக் ஆயிடுவோம். பேலன்ஸ் ஆகலையே என்ன பண்றது, பேலன்ஸ் ஆனாதான் கால்வாமீட்டர் ஆன் ஜீரோ நம்மளால அடிக்க முடியலன்னா என்ன பண்றதுன்னு அந்த க்ளூக்குள்ள போய் குழப்பிடக்கூடாது. அந்த க்ளூ இல்லைனாலும் எனக்கு இன்னொரு க்ளூ என்ன ஆகுது வேலை செய்யுது. கெப்பாசிட்டி will not have current while we connect DC supply. that is bad. அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் எரேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். இப்ப இப்படி இல்லாம இப்படி இருந்தா வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி ப்ராப்ளம் நம்ம ரெகுலர் கிளாஸ்லயும் பார்த்திருக்கோம். JEE 2020 நோட்ஸ்ல இதே மாதிரி ப்ராப்ளம். இது பயங்கர பாப்புலர். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்கு, இந்த டெர்மினலுக்கு இந்த டெர்மினலுக்கு வோல்டேஜ் கேட்பாங்க. ஐ திங்க் அடுத்த ப்ராப்ளம் அப்படிதான். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கொடுத்தாங்க, என்ன பண்ணிருக்கோம் இந்த 2 டெர்மினல் அக்ராஸ் தான் வோல்டேஜ் கேட்போம். நம்ம திருப்பி அதையும் சால்வ் பண்ணி பார்ப்போம். Question number 32. இது ஏபின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏபின்னு சொல்லிட்டதுனால நானாவே இதை சிடின்னு நேம் பண்ணிக்கிறேன் வசதிக்கு. இது 2 Ω, இது 4 Ω, இது 4 Ω, இது 2 Ω. A network of 4 resistances is connected to 9-volt battery as shown in figure. The magnitude of voltage difference between point A and B is dash volt. அப்ப VA minus VB டிமாண்ட் பண்ணிருக்கோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டு சீரிஸ், அப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 6 Ω. அதே மாதிரி இது ரெண்டு சீரிஸ் ஆட் பண்ணிக்கலாம் 6 Ω. கனெக்ட் ஆயிருக்கிற பேட்டரி என்ன அப்படின்னா 9. இதுல போற கரண்ட் I1, இதுல போற கரண்ட் I2 போட்டுக்கலாம். I1 பேரலல்ல வோல்டேஜ் சேம், அப்ப 9/6 அப்படின்னா 3/2 ஆம்பியர். I2 பேரலல்ல வோல்டேஜ் சேம், அப்ப 9/6 அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அகைன் 3/2 ஆம்பியர். இந்த I1 தான் இதுல ஃப்ளோ ஆகும், இதுலயும் ஃப்ளோ ஆகும். ஏன்னா இந்த 6 தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2-4 சீரீஸ்ல போட்டிருக்கோம். சீரீஸ்ல ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி இந்த I2 தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும், இங்கேயும் ஃப்ளோ ஆகும். ஏன்னா நம்ம இந்த 6 Ω தான் என்ன பண்ணிருக்கோம்னா 4-2 சீரீஸ்ல போட்டோம். இப்ப நீங்க இங்க உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். வோல்டேஜ்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னா கரண்ட் இப்படி போறதுனால VC மைனஸ் VA. கரண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது அங்க இருக்கு. கரண்டோட இது வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் I1 எவ்வளவு இருக்குன்னா 3/2, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 2, அப்ப 3 வோல்ட். அடுத்து இந்த ஆம்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வோல்டேஜ் கண்டுபிடிங்க. இதை நீங்க எப்படி எழுதலாம்? கரண்ட் VCல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால VC மைனஸ் VBன்னு எழுதலாம். வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா I2, I2 3/2, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 4. இதையும் கேன்சல் பண்ணா 2 into 6 வோல்ட் வரும். சாரி 3 into 2 6 வோல்ட். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்றப்ப VC மைனஸ் VC கேன்சல் ஆகும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப மைனஸ் VB பிளஸ் VAன்னு வந்துடும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப 3 ஆகும். இதை ஒரு ஆர்டரா எழுதிக்கலாம். அப்ப VA மைனஸ் VB செக் பண்ணிடுங்க. ஸோ 32 ஓவர் 33 எடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். In the given circuit, the value of I1 plus I3 by I2 மேக்னிடியூட் சொல்லியிருக்காங்க. மாடுலஸ்னா மேக்னிடியூட் இஸ். முதல்ல சர்க்கியூட் பாருங்க.
ஓகே தானே? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ் 10 வோல்ட். ஏன்னா இங்கிட்ட ஒரு +10 வருது, இங்கிட்ட ஒரு +10 வருது, ஆப்போசிட்ல வருது. அப்ப ரெண்டையும் கழிச்சு அந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ். இந்த பாயிண்ட் எப்பயுமே காமன் பாயிண்ட், அப்ப 0. இதுல போற கரண்ட் தான் அவங்க I1 சொல்றாங்க. இதுல போற கரண்ட் I2. இப்ப I1 வேணும். அப்ப 10 - 0/10. அப்போ 1 ஆம்பியர். I2 வேணும். என்ன 10 - 0/10. அப்ப 10/10 1 ஆம்பியர். I3 வேணும். I3 இதுல போற கரண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் அக்ராஸா கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு எண்டுக்கு அக்ராஸா ரெண்டு பேட்டரி இருக்கு. ரெண்டு பேட்டரி எப்படி பாருக்கு? ஆப்போசிட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ -10 + 20 என்ன ஆயிரும்னா 10 ஆயிரும். பை 10 அதுவும் எவ்வளவு? 1 ஆம்பியர். இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போற கரண்ட் வேணும்னா இது எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த எண்ட்லயும் இங்கேயும் கனெக்ட் ஆயிருக்கு. உனக்கு இது 10 வோல்ட்னு கண்டுபிடிக்க தெரியலனாலும் பிரச்சனை இல்லப்பா. இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்ப எங்க கனெக்ட் ஆயிருக்கு? இதுக்கும், அதாவது இதுக்கும் தானே கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது இதோட தானே கனெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா அது 10/10 1 ஆம்பியர் தான். கொஞ்சம் சிந்திக்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் யாருக்கு அக்ராஸா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அங்க உள்ள வோல்டேஜ் என்ன? தட் வோல்டேஜ் பை தட் ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு கரண்ட். இப்ப நான் கரண்ட் கண்டுபிடிச்சா அவங்க டிமாண்ட் பண்ணி இருக்கிறது I1 + I3 / I2 மாடுலஸ். நெகட்டிவ் பொலாரிட்டி வந்தாலும் நீ பாசிட்டிவா மாத்திக்கலாம்னு அர்த்தம். I1 + I3, I1 எவ்வளவு வருதுன்னா 1, I3 1. அப்ப 1 + 1/1 அப்படின்னா 2/1. கிளியரா? முடிச்சாச்சு. டிக் பண்ணுங்க. அடுத்து 34. Two cells are connected between points A and B as shown. Cell 1 has EMF of 12 ohm and the internal resistance of 3 ohm. Cell 2 has EMF of 6 volt and the internal resistance of 6 ohm. An external resistor R of 4 ohm is connected across A and B. The current flowing through R will be. ரெண்டு செல் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. அவங்களே டயக்ராம் கொடுத்துட்டாங்க. 12 வோல்ட் ஒரு பேட்டரி, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம். இன்னொரு பேட்டரி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 6 வோல்ட், அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 6 ஓம். இந்த டெர்மினல் பிங்கிறாங்க, இந்த டெர்மினல் ஏங்கிறாங்க. ஏபிக்கு அக்ராஸா ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அதோட வேல்யூ 4 ஓம். இது வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் கேட்டிருக்காங்க. ரெண்டு பேட்டரி இந்த மாதிரி பேரலா கனெக்ட் ஆயிருக்குன்னா ஈக்குவலன்ட் பேட்டரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. E1 × R2 + E2 × R1 / R1 + R2. E1 எவ்வளவுன்னா 12, R2 எவ்வளவுன்னா 6 பிளஸ் E2 எவ்வளவுன்னா 6, R1 எவ்வளவு அப்படின்னா 3. இப்ப பாத்தீங்கன்னா இதுல பிளஸ் மைனஸ் இப்படி பாக்குறப்ப இதுல மைனஸ் பிளஸ் பேட்டரி என்ன ஆயிருக்குன்னா ரிவர்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப எது சின்ன நம்பரா அதுக்கு மைனஸ் போட்டு, இதான் சின்ன நம்பர், மைனஸ் போட்டா by R1 + R2 9. இப்ப 12 × 6 72. இது ஒரு 18. 72 - 18 என்ன ஆகுதுன்னா 54. அப்ப 54/9 வருது. 54/9 6. அப்ப 6 வோல்ட் அப்படின்னு வருது. இதே மாதிரி R ஈக்குவலன்ட் கண்டுபிடிங்க. R ஈக்குவலன்ட்டோட ஃபார்முலா R1 × R2 / R1 + R2. R1 3, R2 6 / R1 + R2 9. அப்ப 18/9 2 ஓம்னு வந்துடும். அப்ப இந்த ரெண்டு செல்லை தூக்கிட்டு நீங்க ஒரு செல் போட்டுருங்க. ஒரு செல்லோட வேல்யூ அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 2 ஓம். இதோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அது 4 ஓம். இந்த 4 ஓம் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 6, ரெசிஸ்டன்ஸ் 4 தான் நம்ம போடணும். ஆனா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது ஃபைனலி கவுண்டபிள். அப்போ 1 ஆம்பியர். அவ்வளவுதான். மிக்சர் கொஸ்டின் அடுத்த கிளாஸ். அடுத்த கிளாஸ் ப்ராபப்ளி Thursday இருக்கும். டைமிங் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் குரூப்ல சென்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இதே ஆர்டர்ல பண்ணாம ரேண்டமா மாத்தி மாத்தி பண்ணுங்க. ஒரு இப்ப இதுவரையும் 34 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ரேண்டமா ஒரு 10 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுனா மித்ததும் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்ம மார்க் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ். இப்ப இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம செல்லே பார்த்துருக்கோம்.
இந்த அளவுக்கு நம்பர் ஈஸியா இருக்காது, நம்பர் கஷ்டமா இருக்கும். ஏதோ 31/33 அந்த மாதிரிலாம் வரும் அதுல கரண்ட் கண்டுபிடிக்கிறப்ப. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்து இதே மாதிரி ஆப்போசிட் போலாரிட்டியும் பார்த்து கவனமா இருக்கணும். இதுல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்துல என்ன பண்ணிடுவோம், இப்படி யோசிக்க ஆரம்பிப்போம். பிளஸ் மைனஸ் கரெக்டா இருக்கு, இப்படி சுத்த ஆரம்பிக்கும். பேரலல்ல சுத்தக்கூடாது, தனித்தனி ட்ராக் ஆகும். சீரீஸ்ல சுத்தம். ஓகேங்களா, அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.